Audio Jungle. இவ்வளவு நேரம் கல்யாண பையனை காணுமே. மாமனாரோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்க சுத்தி பார்க்க போயிருக்காரு. மாரியா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுரி. கௌரி சீக்கிரம் கூட்டு வா. அம்மா அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் பொண்ணு வேண்டாம். வாங்க இங்கிருந்து போலாம். என்னடா உனக்கு? வந்துட்டு திரும்பி போறது நல்லது இல்லடா. அப்பா முதல்ல கார்ல ஏறுங்க, எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஏதாவது பிரச்சனையா? கீதா, மேல என்னமா நடந்தது? மாப்பிள்ள நம்ம சம்பந்தமே வேண்டாம்னு ஏன் போயிட்டு இருக்காரு? என்னது? கல்யாண மாப்பிள்ள கிளம்பி போயிட்டாரா? அவர் எதுக்காக போனாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா மேல ரூம்ல மட்டும் கௌரியோட ஃப்ரெண்ட் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. என்னாச்சுமா? மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? என்னது? பாம்பா? பெரிய பாம்பு ஒரு 30 அடியில இருந்தது. படம் எடுத்து அது என் முன்னாடி வந்துச்சு. என்னங்க என்னங்க இதெல்லாம்? அவ்வளவு பெரிய பாம்பு பார்த்தேன்னு சொல்றா? 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துல கிட்டத்தட்ட 30 அடி பாம்போட தோலை பார்த்தேன்னு சொன்ன இல்லையா? அப்ப நீங்க யாரும் நம்பல. இப்ப அந்த பொண்ணு சொல்றத பார்த்தா கண்டிப்பா அந்த பாம்பு இங்கதான் எங்கேயோ இருக்கு. இவனா? இவனை பார்த்தா பாம்பு பிடிக்கிறதா தெரியலையே, பண்ணிய பிடிக்கிற மாதிரி தான் இருக்கான். எங்க எங்க அந்த பாம்பு? எங்க என் நாகலட்சுமி? இந்த கொம்பை வச்சுக்கிட்டு எங்க வீட்டுல இருக்கிற பாம்பை ஒரு அடி கூட நகர்த்த முடியாது. அது எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? 30 அடி. 30 அடி எல்லாம் எனக்கு சாதாரண அப்படி விஷயம். போடு. நான் இதுக்கு முன்னாடி பிடிச்ச பாம்பு பேர் தெரியுமா? அனக்கோண்டா. 2 அடி விட்டேன்னு வச்சுக்கோ, முட்டை பண்ணாயிடுவேன். இந்த அனக்கோண்டா அபுவை பத்தி ஹாலிவுட்ல கேளு, அமெரிக்காவே ஆடி போயிரும். முதல்ல மேல போய் பாரு. நீ ஆடி போறியா, பாம்பு ஆடி போகுதான்னு பாத்துருவோம். இதே மாதிரிதான் ஒரு வாட்டி அனக்கோண்டா ஷூட்டிங்ல என்னாச்சு தெரியுமா? உன் கதையை நிறுத்தியா? முதல்ல போய் பாம்பு பிடி, அப்புறம் தெரியும் நீ அபுவா கபுவான்னு. பாம்பை விட இவங்களுக்குள்ளதான் நிறைய விஷம் இருக்கும் போல. ஒரு விஷயம் வேற என்ன? நான் தனியாவே மேல போய்க்கிறேன், நீங்க யாரும் வரக்கூடாது. ஏன் அப்படியே எஸ்கேப் ஆக போறியா? எஸ்கேப் ஆகுறேனா இல்ல பாம்பு பிடிச்சு வர்றேனான்னு நீங்களே பாருங்க. ராஜா எங்கடா இருக்க ராஜா? கடவுளே, எப்படியாவது அந்த பாம்பு இந்த வீட்டை விட்டு போயிடணும்.
ஓகே டாக்டர். ஓகே. அந்த பாம்பு பிடிக்கிறவரு பாம்பு கடிச்சு சாகலையா? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி அவர் பாடியில விஷமே இல்லையா? பாவம், நம்ம வீட்டுக்கு பாம்பு பிடிக்க வந்தவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஐயா, வீடு ஃபுல்லா தேடினா பாம்பை எங்கேயுமே காணோம். சரி, நீங்க போங்க. என்னங்க, ஹாஸ்பிட்டல்ல அவர் உடம்புல விஷம் இல்லங்கறாங்க. இவங்க என்னடான்னா இந்த வீட்ல பாம்பே இல்லங்கறாங்க. என்னங்க நடக்குது? பெரிய பொண்ணு நிலைமை இப்படி ஆயி போச்சு. கீதா என்னன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறா. கௌரியோட நிச்சயதார்த்தம் இப்பவே 2 முறை நின்னு போச்சு. நல்ல காரியம் நடக்க வேண்டிய இந்த வீட்ல அநியாயமா ஒரு பாம்பு பிடிக்கிறவன் செத்து போயிட்டான். நாகதோஷம் இருக்குதோ என்னமோ. ஜாதகம் பாக்குறவங்க யாரையாவது கேட்கலாங்க. என்னங்க, இவரு நம்ம பொண்ணோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவாரு இல்லங்க? பிரச்சனை நம்ம பொண்ணு ஜாதகத்தில் இல்ல, நம்ம வீட்டுல தான் இருக்குன்னு ஏற்கனவே சாஸ்திரிகள் சொன்னார்ல. அது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இவர் தான் சரியான ஆள்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு வாஸ்து சாஸ்திரம் மட்டும் இல்ல, பூசாஸ்திரம், ஜலசாஸ்திரம், வாயு சாஸ்திரம் எல்லாமே நல்லா தெரியுமா. இவர் பேர் என்னங்க? ராமச்சந்திரன் சொல்லுவாங்க. யாரோ வந்திருக்காங்க, அவங்கள உள்ள கூட்டிட்டு வாங்க. இங்க ராமச்சந்திர ஐயாங்கிறது. வாங்க, அவர்தான். பிரச்சனையோட வந்திருக்கீங்க. பிரச்சனை இருக்கிற இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. நானே உங்க வீட்டுக்கு வரேன். உங்க சாஸ்திரிகள் சொன்ன மாதிரி உங்க பொண்ணுங்களோட 2 ஜாதகம் மட்டும் இல்ல, உங்க எல்லார் ஜாதகமும் நல்லா இருக்கு. அப்ப என் ஜாதகம்? இந்த வீட்ல ஏதோ தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை வீட்டை சுத்தி பார்க்கலாம், வாங்க. வாங்க. இந்த அறையோட கதவை திறங்க. சந்திரமுகி 5 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா வீட்டுல பார்த்த இதே படம் இங்க எப்படி வந்துச்சு? யார் இந்த பொண்ணு? என் 2வது பொண்ணு கீதா. இந்த சித்திரமுள்ள அறையில நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவளுக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை அப்படியே வரையணுங்கிறது அவளோட வாழ்நாள் ஆசை. வேணா, இன்னைக்கே உன் ஆசையோட முடிவை சொல்லிடு. சங்கர் ஐயா, இந்த அறையோட கதவை மூடிடுங்க. பெயிண்டிங்க முழுசா முடிக்கிறது தான் என் லைஃப் ஆம்பிஷன். நீங்க மூடினாலும் நான் அறையோட கதவை திறந்த இந்த பெயிண்டிங்க நிச்சயமா முடிப்பேன். கதவை திறந்து பெயிண்டிங்க நீ முடிக்கணும்னு முயற்சி பண்ணா என் மந்திர சக்தி உன் 2 கையையும் கட்டிடும். முதல்ல இந்த வரைபடம் உங்க வீட்டுக்கு எப்படி வந்தது? என் பெரிய பொண்ணு காயத்ரியும் அவ வீட்டுக்காரரும் ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல முதல் பரிசா இதை ஜெயிச்சாங்க. எப்போ? 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா இந்த படம் இந்த வீட்டுக்கு வந்த உடனே பிரச்சனையை இங்க செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப உங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் எங்க இருக்காங்க? இந்த படம் அவங்க கைக்கு வந்த அன்னைக்கே அவங்க 2 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இந்த படம் அவங்க கைக்கு வந்ததும் அவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கு காரணம் இவங்கதான், இந்த சந்திரமுகிதான். இங்க பாருங்கய்யா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அது சரி, இந்த சந்திரமுகி யாரு? அவங்களால எங்க வீட்டுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இது யார் வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு பிரச்சனை கண்டிப்பா வரும். அவ எதிரியா நினைக்கிறவங்கள பகை தீர்த்துக்கிற வரைக்கும் இந்த சந்திரமுகி அந்த பொண்ணை விட்டு வைக்க மாட்டா.
அப்படி இருக்கும்போது இந்த ரூம நாமே பூட்டி வைக்கணும். இப்போ அடுத்த தூக்கி வெளியே போட்டுலாம். இந்த படத்தை தூக்கி போட்டு அது மட்டும் தான் வெளியில போகும். ஆனா பிரச்சனை தீராதில்ல. இப்பவே அந்த சந்திரமுகி இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு பொண்ணுடைய உடம்புல நுழைஞ்சிருப்பா. யாருக்குள்ள நுழைஞ்சிருப்பான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அத தெரிஞ்சுக்கணும்னா இந்தியாவுல 2 பேர் தான் இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை எவ்வளவோ சால்வ் பண்ணி இன்டர்நேஷனல் அவங்க பேர் வாங்கினவங்க. ஒருத்தர் பிராட்லி அசிஸ்டன்ட் ஈஸ்வர், இன்னொருத்தர் ஈஸ்வர் அசிஸ்டன்ட் விஜய். அது சரி, இந்த 2 பேர்ல ஹலோ, வணக்கம் டாக்டர் சார். நான் ராமச்சந்திர சித்தாந்தி பேசுறேன். ராமச்சந்திர சித்தாந்தினா எங்க குரு ஃப்ரெண்டு. சித்தாந்தி ஐயா நல்லா இருக்கீங்களா? என்ன குரல்ல ஒரு கலக்கம் தெரியுது? குரல்ல இருக்கிற கலக்கத்தை வச்சு மனசுல இருக்கிற குழப்பத்தை அறியிற சக்தி உங்க 2 பேரை தவிர வேற யாருக்கு இருக்கு டாக்டர்? 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க குரு ஈஸ்வரனாலும் கங்கா வீட்டுல பார்த்த அதே சந்திரமுகி படம் இப்ப திருப்பதியில ஒரு வீட்டுல இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி என் குரு இப்பதான் எனக்கு அமெரிக்கால இருந்து போன் பண்ணி சொன்னாரு. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட், கேட்கலாமா? கேளுங்க. நீங்களும் என் குருவும் கங்கா வீட்டுல இந்த ப்ராப்ளம் ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டீங்கல்ல, மறுபடியும் இந்த பிரச்சனை எப்படி வந்தது? கங்கா வீட்டுல இருந்து தூக்கி போட்ட அதே சந்திரமுகி படம் தான் இப்ப திருப்பதியில சங்கர் ஐயா வீட்டுல இருக்கு டாக்டர். இருந்தா என்ன இப்போ? அந்த படத்துக்கும் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் ஐயா? அந்த படம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இதுல 2 பேர் இறந்தும் போயிட்டாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்திரமுகியோட ப்ராப்ளம் இன்னும் முடியலன்னு தான் தோணுது. இப்போ ஈஸ்வரையா டீல் பண்ண வேண்டிய இந்த கேஸை எனக்கு கொடுக்கறீங்கன்னா அவருக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை புரியுது. இத ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இந்த கேஸை நான் சால்வ் பண்றேன். சந்தோஷம். ஈஸ்வர் சார் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. இந்த கேஸை டீல் பண்ணும்போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸும் கிடைக்கும், அதனாலதான் எனக்கு பதிலா உன்ன அனுப்புறேன்னு சொன்னாரு. அது எதனால நீ எனக்கும் புரியல. ஈஸ்வர் ஐயா சொன்னார்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். என் குரு கூட நான் அமெரிக்கால ஒரு செமினார் அட்டென்ட் பண்ண போறேன். அதோட டாபிக் என்ன தெரியுமா? The influences of evil spirits and diseases in the human body. ஆனா அந்த கேஸை நான் டைரக்டா ஹேண்டில் பண்ண போறேன். நானே இங்க வரேங்க ஐயா. குரு சார், தேங்க்யூ. உங்க பேரை நான் காப்பாத்துறேன். முந்த நாள் வரைக்கும் அமெரிக்கான்னு சொன்னேன். இப்ப என்னடா கேஸ் விஷயமா திருப்பதி போறேன்னு சொல்லிட்டு இருக்க. போறதுக்கு முன்னாடி அப்பாவோட படத்தை கும்பிட்டுட்டு போப்பா. சரி. இப்படி போட்டோ கீழே விழறது அவசகுணம்டா. அம்மா, அம்மா, அப்பாவோட போட்டோ இங்க மாட்டி விட்டு 15 வருஷம் ஆகுது. இந்த ஆணி துருப்பிடிச்சு வெயிட் தாங்க முடியாம கைண்டு போச்சுமா. சாமி படத்துல இருந்து பூ கீழே விழுந்தா அது நல்லதுன்னு சொல்லி தலையில வச்சுக்கிறீங்கல்ல, அப்படி இருக்கும்போது படமே கீழே விழுந்தா அதை விட நல்லதானம்மா. என்னடா சொல்ற? அம்மா, இத நெகட்டிவா எடுத்துக்காதீங்க, எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. தட்ஸ் மை philosophy. சக்சஸ்ஃபுல்லா திரும்பி வந்துடுறேன். ஓகே? சார், எதுக்கு நல்லது கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க சார். எதுக்கு? எதுக்குன்னா எப்படி சொல்றது, இதெல்லாம் பழக்கம். டேய், நம்ம வீட்ல இருந்து கிளம்பும்போது குறுக்க ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம தண்ணி குடிச்சிட்டு போவோம். கரெக்ட். அதுவே ரோட்ல பூனை குறுக்க போனா அதுக்கு பால் வாங்கி குடிப்பியா? சார், இந்த பெரியவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாம இப்படி எல்லாம் சொல்லிருப்பாங்க சார். அவங்க சொன்னாங்கன்னா நீயும் அப்படியே சொல்லுவியா? உனக்கு அறிவு இல்லையா? நீ யோசிக்க மாட்டியா? உனக்கு புத்தி இல்லையா? சார், ஸ்டார்டிங்ல ரிவீட் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே சார். சரி, வண்டியில ஏறு போலாம். நானா உங்க கூடயா? ஓஹோ, இந்த பேக பார்த்து அப்படி நினைச்சீங்களா? எங்க அம்மா எனக்காக ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க. நான் என் ஊருக்கு போறேன். ஆஹா, புரிஞ்சிடுச்சு சார். இந்த வயசுல உனக்கு கல்யாணம் தானே யோசிக்கிறீங்க சார். உங்க பர்சனாலிட்டிக்கு வீதிக்கு 100 பேர் கிடைப்பாங்க சார். இந்த பர்சனாலிட்டிக்கு 100 வீதியில ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டாங்க. இப்ப நம்ம போறது கூட பொண்ணு பாக்கிறதுக்கு தான்டா. இவரு டாக்டரா புரோக்கரா? புரோக்கர் இல்ல, டாக்டர். நான் மனசுல நினைச்சு அப்படியே சொல்றீங்களே. டாக்டர் டாக்டர் டாக்டர், அந்த வித்தையை எனக்கும் கத்து கொடுங்க டாக்டர். வண்டியில ஏறு, அந்த பேக் எடு. ஓகே. போடா. அது சரி, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா? அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிக்கும், ஆனா உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கணும்ல. ஏன் அவ்வளவு தரித்திரமா இருக்குமா? உலக மகா சுந்தரி, அவ்வளவு அழகுடாவ. அப்ப ப்ராப்ளம் என்ன? உன்னை விட வயசுல பெரியவ. சுமாரா என்ன வயசு இருக்கும்? ஒரு 125 இருக்கலாம். அட என்ன டாக்டர், இந்த பாட்டு உங்க வண்டியில? சும்மா தமாஷ்க்கு சீடி போட்டேன். கார்ல தான் சீடியே இல்லையே. கீழே போட்டேன். யார் கீழே? உனக்கு கீழடா. நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் மை டியூட்டி. அது வேற ஒண்ணும் இல்லையா,
சந்திரமுகியோட படம் இந்த வீட்ல இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த காலத்து ஹிஸ்டரி ரீவைண்ட் பண்ணாலும் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வந்தேன். சந்திரமுகி. இந்த வீட்ல 4 பொண்ணுங்களா? உங்க குரு கிட்ட இருக்கிற விளையாட்டு புத்திலாம் உங்ககிட்ட இருக்கு. யா, என் கூட இருக்கிற எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் என் குருவோட பிலாசபியும் என் பிலாசபியும் கூட. ஹாய் பூஜா. என்ன பூஜா என்ன அப்படி பாக்குற? இந்த வருஷமாவது நீ 12th பாஸ் பண்ண, ஓகே? என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? நீதான் 2 வாட்டி ஃபெயில் ஆயிட்டல. என்னோட தங்கச்சி 12th பாஸ் ஆகலன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஹேமா, நீ 8ஆம் கிளாஸ்ல 2 வாட்டி ஃபெயில் ஆனது எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ டாக்டர், எங்க வீட்ல இருக்க பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு அவ்வளவு கரெக்டா எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சது? வர 90 வயசு தாண்டி வாழ்றவங்க எல்லாம் எப்படி அவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க? அவங்க என்ன சாப்பிடுறாங்க, என்ன குடிக்கிறாங்க, இதை எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி தீசிஸையும் எழுதி நீ டாக்டரேட் வாங்கணும்னு நினைக்கிறேன். Am I right, கௌரி? நீ வயசை கணக்கு பண்றவ, நான் மனசை படிக்கிறவன், அவ்வளவுதான். அமேசிங் டாக்டர். உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என்ன பத்தி ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? கீதா, ஐயோ, ஃபேஷன் டிசைனா. டிசைனிங் உன்னோட ஹாபி. படம் வரையறதுன்னா உனக்கு உயிர். ஏதாவது ஒரு பெயிண்டிங் கிடைச்சா அதை வரையற வரைக்கும் தூக்க மாட்டேன். Am I right? எங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி இவ்வளவு கரெக்டா உங்களால எப்படி சொல்ல முடிஞ்சது? சும்மா தமாசுக்கு. ஆனா இந்த வீட்ல ஒரு கேரக்டர் மிஸ் ஆயிட்டாங்க. ஐயோ, என்னங்க, இவருக்கு நம்ம பெரிய பொண்ணு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? நீ சத்தமா பேசி அவருக்கு தெரிய வச்சிராத. டாக்டர் விஜய், நான் இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது. எனக்கு இவங்களோட பேர் கூட தெரியாது. ஆனா நீங்க மட்டும் எல்லார் பேரையும் வந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க சில பேர், தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க சில பேர். நான் 2வது டைப். திருட வரவங்க கூட எல்லா டீட்டெயிலையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவான். இவன் ஒண்ணு அந்த டைப்பான ஆள் இல்லையா? சொந்த மச்சானோட காசை ஆட்டைய போட்டுட்டு ஸ்வாஹா. விஜய் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 3322. ஆஹா, மொத்த அமௌண்ட் சொல்லவா? இவன் ரொம்ப டேஞ்சரஸ் பார்ட்டி. முதல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். அது மட்டும் உன்னால முடியாது. அம்மா அப்படியே மடத்துல நடத்தத வெளியே சொல்றாரு. அப்படிதாயா? அது சரியா? எங்க என்னோட பார்ட்டி? அதான் சந்திரமுகி. அம்மா, சந்திரமுகியா? ஐயோ, யாருமே இல்லையே, என்ன ஒண்டியா விட்டு போயிட்டாங்களே. இறங்கு, ஓடு. ராரா சரசுகுராரா. ஹாய் சந்திரமுகி. ஆஹா ஆஹா. டாக்டர், என்ன நீங்க எல்லாம் குரூப் போட்டோ எடுக்கிற மாதிரி இப்படி லைனா நிக்கிறீங்க? என்னாச்சு? சந்திரமுகி, சந்திரமுகி, சந்திரமுகி. அது சரி, இந்த ரூம் எதுக்கு மூடி வச்சிருக்காங்க? நான் தான் மூட சொன்னேன். எதுக்காக சொன்னீங்க? இந்த படத்து மூலமா இந்த வீட்ல இருக்கிற எந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எப்படி தெரியும் சொல்றீங்க? கதவு மூடி வச்சா எப்படி தெரியும்? கதவு திறந்து வச்சதா கேஸுக்கு ஒரு க்ளூவே கிடைக்கும். ஐயா, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. அனாவசியமா குருஜி இந்த ரூம்க்கு பூட்டு போட சொல்லிட்டாரு. உன் கவலை என்னன்னு எனக்கு புரியுதுமா. சந்திரமுகி பெயிண்டிங் பண்ணணும்ன்றது உன் ஆசை. அதுக்கு ஐயா குறுக்க நிக்கிறாரு. Am I right? கரெக்ட் டாக்டர். கரெக்ட். ஓகே, டோன்ட் கெட் எக்ஸைட்டட். இன்னில இருந்து உன் வேலைக்கு யாருமே வர மாட்டாங்க. ஹாப்பியா பெயிண்டிங் பண்ணிக்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். ஓகே. உன்னோட ஆசை நிறைவேறணும்னு மனப்பூர்வமா நானும் உனக்காக வேண்டிக்கிறேன். ஓஹோ. என்னாச்சுடா? கீழே லூஸ் ஆயிட்ட, மேல ஃப்ரீஸ் ஆயிட்ட. மேல ஷாக்கு, கீழே வீக்கு. ஃபேஸ் நல்லா தாங்க இருக்கு, காலு தான் ஷேக் ஆகுது. பேண்ட் நனையல, மூஞ்சி தான் நனைஞ்சிருச்சே. பொண்ணு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கணும்ல. ஏன்டா பிடிக்காது? இந்த வீட்ல பிரம்மச்சாரி நீதானே? அந்த பொம்பளை பைக்கு பிரம்மச்சாரின்னா நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடுற மாதிரி பிடிக்குமா? அந்த விஷயம் அந்த பொண்ணு கேக்குற மாதிரியே சொல்லணுமா? சும்மா தமாசுக்கு. டாக்டர் சார், இது கை இல்லன்னு நினைச்சுக்கங்க, காலுன்னு நினைச்சுக்கங்க. கைய கால்னா அப்ப கால என்ன? மூக்கு என்ன சொல்றது? காது என்ன சொல்றது? ஏன் அப்படி மாத்தி பேசுற? இல்ல, பொதுவா ஜனங்கள இப்படி தானே பேசுவாங்க, அதான் நானும் பேசுறேன். பொதுவா எல்லாரும் அப்படி பேசினா நீ அப்படி பேசுவியா? உனக்கு புத்தி இல்லையா? மூளை இல்லையா? ஞானம் இல்லையா? அப்பா இருக்கு சார். நிஜமா நான் உங்க காலை முடிச்சுக்கிறேன் சார். உங்க காலை முடிச்சு கெஞ்சி கேக்குறேன் சார். என்னடா கேக்குற? அப்பா என்ன கேக்குறேன்? என்ன கேட்க போனேன்? என்ன கேட்கலாம் நினைச்சேன்? என்ன கேட்டேன்? ஐயோ, நான் ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? ஆமா, சந்திரமுகி. டாக்டர், 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 நான் இங்க பெட்ஷீட் நினைச்சிருப்பேன் உட்காந்துட்டு இருக்கேன்.
நீங்க என்னடா பெட்ஷீட்டை ஃபுல்லா போத்திட்டு படுத்திட்டு இருக்கீங்களே? டேய் தூங்குறவனை எழுப்பி தூங்குறியான்னு கேக்குறடா ஃபுல். அது ஏன் தப்புதான். டாக்டர் கிளாக்ல 12 வாட்டி பெல் அடிக்குது டாக்டர். 12 மணிக்கு 12 வாட்டி அடிக்காம பின்ன 13 வாட்டி அடிக்கும் இடியட். தூடா. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணீங்கன்னா நான் படுக்கிறேன். கேளு. எனக்கு கல்யாணம் ஆகுன்றீங்களா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ. குழந்தைங்க பிறக்கும்ல? அந்த நம்பிக்கை உன் பொண்டாட்டிக்கு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆனா குழந்தை பிறந்தா என்ன பேர்லாம் வைக்கலாம்? சந்திரமுகி. என்னது? சந்திரமுகியா? டாக்டர் காணா? அப்ப நான் இவ்வளவு நேரம் யார் கூட பேசிட்டு இருந்தேன்? பாபா சந்திரமுகி கூட. என்னடா என்ன சார் இது? மனுஷன் படுக்கிற மாதிரியே செட்டப் பண்ணிட்டு என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? இது கொஞ்சமா நியாயமா சொல்லுங்க. சும்மா தமாசுக்கு. இது ஒரு ஸ்டைல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ரா. இல்ல உனக்கு எப்படி தைரியம் வரும்? அது கரெக்ட் சார். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? சார் பயத்துல தெரியாம பழமொழி சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க சார். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டேன். என்ன சார்? இந்த வீட்டுல நம்ம 2 பேர் மத்தவங்க எல்லாருமே பேரு. சார் நான் ஏற்கனவே பயத்துல செத்துக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இனிமே நான் எப்படி தூங்குவேங்க? நான் தூங்குறதுக்கு டேப்லெட் தரேன். கொடுங்க சார். எவ்வளவு டோஸ் ஆனாலும் பரவாயில்ல, கொடுங்க. எடுத்துக்கோ. தண்ணியா? தாங்க. இல்ல டைரக்டா. இதத்தான் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. శుద్ధ ధన్యాసి రాగంలో ఒక పాట పాడనా? నాతో కలిసి నువ్వు ఆడు. ఏంటి గుణశేఖర్, ఎందుకీ మౌనం? భయపడకు, ఇక్కడ మన దగ్గరికి ఎవ్వరూ రారు. இந்த ராத்திரி டைம்ல இங்க என்ன பண்ற? இது ஏன் வீடு. இந்த ராத்திரி என்ன, எந்த ராத்திரியா இருந்தாலும் நான் எங்க வேணாலும் சுத்துவேன். அது சரி, இந்த நடு ராத்திரியில நீங்க என்ன இங்க பண்றீங்க? காதலனோடு கூடி காவல் நிலையத்தில் தாய் தந்தை மீது புகார் கொடுத்த பெண். அம்மாடியோ, எனக்கு 2 பொண்ணு இருக்கா. என்ன இவன் மேல இருந்து வரா? சமையல் கட்டுல இருந்து வராம மாடியில இருந்து வர ஜிங்கு ஜிங்குன்னு. டாக்டருக்கு பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கான், அதுக்காக. கோழி கூவுறதுக்கு முன்னாடி நீ போய் கொடுத்துட்டு வரியா? ஏண்டி, கல்யாணமாகி 25 வருஷம் ஆச்சு, ஒரு நாளாவது பெட் காஃபி கொடுத்திருக்கியா? நீங்க பெட் மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப எதுக்கு உங்களுக்கு பெட் காஃபி? சரி நீ போ. பெட்டையே மறந்துட்டீங்க, இது மட்டும் கரெக்டா சொல்றேன். எங்கம்மா போற? நான் அடேங்கப்பா டாக்டர் சாருக்கு அப்படியா காஃபி குடுக்க போறேன்பா. அதுக்கு ஏமா இவ்வளவு வைக்கப்படுற? கூட காப்பி அடிச்சா அது பரீட்சையில பாஸ் பண்ண வழிய பாரு. பா
அப்பப்பா அப்பப்பா இந்த வீட்டுல கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாரையும் டாக்டர் கிட்ட இருந்து காப்பாத்துறது என் கடமை. அப்பப்பா என் குடும்பம் நாசமாட போல இருக்கே. அப்பப்பா இவ குளிக்க போறான்னு நினைக்கிறேன். வெளியே வர வரைக்கும் அங்கேயே உட்காருவோம். இல்லனா இவ கூட டாக்டரை பார்க்க ஓடிடுவா. ஹலோ பிரகாஷ், நான் ரெடி ஆயிட்டேன். நான் ஏனி கூட போட்டுட்டேன். நானும் இப்ப வந்துடுறேன். பிரகாஷ், மை டார்லிங். இந்த வீட்ல பாத்ரூம்ல இருந்து ஏணிப்படி வச்சு கீழே இறங்கி பட்ட பகல்ல ஜில் ஜில் ஜில். இங்க என்னவோ ஒண்ணு நடக்குது. ஓடு திறந்திருக்கு, கதவு மூடி இருக்கு, உள்ள யாரும் இல்லையே. சம்திங் ராங். யாரும் இல்லையே. ஐயோ போச்சு போச்சு. டாக்டர் 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 வெளியே வாயா, வெளியே வாயா. ஐயோ ஐயோ. ஹேமா ஹேமா வெளியே வாமா, கதவு தர கதவு தர. சீக்கிரம் வெளியே வா. ஹேமா ஹேமா வெளியே வாமா. ஐயோ ஐயோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியே வாங்க வாங்க. என் குடும்பம் சின்ன பணமாயிடுச்சு. அங்கயா நடந்தது அழாம சொல்லி தொலை. உள்ள ஹேமா குளிச்சுக்கிட்டு இருக்கா மச்சான். அதுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? தண்ணி குறையுதுனா இல்ல சோப்பு கரையுதுனா? நீ வாய முறை வாயாடமா. என் பொண்ணு தனியா குளிச்சா நான் ஏண்டி அழ போறேன்? என்ன? உள்ள டாக்டரும் இருக்கா மச்சான். மச்சான் அவங்கள வெளியே கூப்பிட்டு நல்லா அடிங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. ஒழுங்கு மரியாதையா கதவு திரடி. ஹேமா கதவை தர தரடி. என்னாச்சு? என்னப்பா? நீ மட்டும் தனியா வர. அந்த டாக்டர் எங்க? டாக்டர் டாக்டர் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்ட டாக்டர்? டாக்டர் எங்க டாக்டர் எங்க? டாக்டர் உள்ளதானே போனாரு. என்ன சார், என்ன கன்ஃபியூஷன்? டாக்டர் மேல நின்னுட்டு இருக்காரு, பாத்ரூம்ல இருக்காருன்னு சொல்ற. மனசுல நினைக்கிறதான் சொல்லுவேன்னு நினைச்சேன். தப்பிச்சு போறதையும் கத்துக்கிட்டியா டாக்டர்? ஐயா தலைவரே, டாக்டரே சாதாரண ஆளே கிடையாது. ஒரு நாள் லேடி நர்ஸ் வராம இருந்தப்ப என்னையே 2 நாள் நர்ஸா மாத்திட்டாரு. அது என்னங்க, திட்டினா தள்ளி விட்டா நியாயம் இருக்கு, பாராட்டினாலும் தள்ளி விடுறீங்க. பாராட்டினாலும் என்ன திட்ட மாதிரி தோணுது. வாங்க. அப்பா, அவர் இங்க வந்ததுல இருந்து நீங்க எங்களை திட்டிட்டே இருக்கீங்க. முதல்ல நீங்க அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சீ. அப்பா, நீ எங்கம்மா போற? குளிக்கிறதுக்குப்பா. அப்பாவா உனக்கு ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்கப்பா. அந்த டாக்டர் இங்க இருந்து போற வரைக்கும் இந்த வீட்டு பொம்பளைங்க குளிக்கவே கூடாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா வீட்டுல ஏற்பட்ட அதே பிரச்சனை இப்ப இந்த வீட்டுல அப்படியே இருக்குன்னு எந்த நம்பிக்கை வச்சு நீங்க சொல்றீங்க ஐயா? அந்த வீட்டுல மனசால பாதிக்கப்பட்டிருந்த கங்காவை ஈஸ்வர் குணப்படுத்தினப்போ சந்திரமுகியின் அறை கதவுகள் திறந்தேதான் இருந்தது. அப்போ சந்திரமுகி ஒரு பாம்போட ரூபத்துல அந்த அறையை விட்டு போனதா என் ஞான திருஷ்டியில தெரிஞ்சது. அப்போ உங்க அதே ஞான திருஷ்டியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப அந்த பாம்பு எங்க இருக்கணும், என்ன பண்ணுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா அந்த பாம்பு பிடிச்சிடலாம். இந்த வீட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். உன்ன மாதிரி மனோ தத்துவ நிபுணர்களுக்கு என்ன மாதிரி சித்தாந்தியின் வார்த்தைகள் எகத்தாளமா தான் தெரியும். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த வீட்டுல கங்கா சந்திரமுகியை தேடி போனா, ஆனா இந்த வீட்டுல சந்திரமுகி யாரையோ தேடி வந்திருக்கா. நீங்க சொல்ற மாதிரி சந்திரமுகி யாரையோ தேடிட்டு இந்த வீட்டுக்கு எதுக்கு வரணும்? எங்க குரு ஈஸ்வர் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, இல்ல என் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. டாக்டர், இந்த விஷயத்தை நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. முதல்ல இந்த வீட்டுல சந்திரமுகி எந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு நீங்க கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு கட்டுறேன். சி 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 சி
டாக்டர் சார், பிராணாயாமம் பண்ணாலும் தூக்கம் வர மாட்டேதுங்க. இந்த வீட்லயே நான் செத்து போயிடும் போல தோணுதுங்க. அந்த ஐயா சொன்ன ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ இந்த வீட்டை விட்டே ஓடி போயிருவ. என்ன அது? அந்த சந்திரமுகி பேய் இந்த வீட்ல ஒரு 30 அடி பாம்பா மாறி நிக்கிறான். 30 அடி பாம்பா மாறிட்டாளா? என்ன சார், நேத்து வரைக்கும் சந்திரமுகி பேய் நீங்க, இப்ப நம்ம 30 அடி பாம்புங்கிறீங்க. பேய்னா ஒருவேளை இல்லன்னு சொல்லி தைரியமா இருக்கலாம், ஆனா பாம்புனா கண்டிப்பா இருக்குமே. அது கடிச்சது நான் செத்துருவேமே. ஐயா டாக்டர் சார், இந்த மாதிரி ஏதாவது இருந்தா உங்க மனசுல வச்சுக்கணும் தவிர எனக்கு எங்க சொல்லி பயமுறுத்துறீங்க. பாம்பை யாராவது உள்ள வச்சுப்பாங்களா? வெளியே தூக்கி போறது விட்டு என் மேல எங்க விடுறீங்க? இந்த வீட்டுல தான் இவ்வளவு ஜனங்க இருக்காங்களே. நீ இந்த வீட்ல பாம்பை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டீங்கன்னா பாம்பு 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 இல்ல பெல்ட். பெல்ட்டா? அது கூட நான் தாங்க வச்சேன். டேய் சீனு, பாம்புங்கிறாரு, பேய்ங்கிறாரு, பெல்ட்ங்கிறாரு. இங்க இருந்தா இன்ஸ்டால்மெண்ட்ல செத்து போயிருவாடா. விடிஞ்சது எஸ்கேப் ஆயிடுறா. நீ எங்க எஸ்கேப் ஆனாலும் அந்த பாம்பு உன்னை விடாது. தாய்மொழியில மனசுல பேசினா இவருக்கு புரிஞ்சிருது. இவருக்கு புரியாத பாஷையில மனசுல பேசணும். பைசா ஆத்தா ஹம் சுப்கே சுப்கே ஜாத்தா. मैं पीछे से आता तुझको नहीं छोड़ता. தாய்மொழி மட்டும் இல்ல, நான் எந்த மொழி பேசினாலும் உங்களுக்கு புரிஞ்சிடுது. போட்டுருங்க டாக்டர், நேத்து போட்ட மாதிரியே ஒரு டேப்லெட் இன்னைக்கும் போட்டுருங்க. வாயில இல்ல கையில குடுக்கறேன், புடிச்சுக்கோ. எல்லாம் பிரம்ம. அணைங்க அணைங்க. டாக்டர் சார், நெருப்பு. டாக்டர் சார், கதவை திறங்க. டாக்டர், கதவை திறங்க. என்னை காப்பாத்துங்க. கதவை திறங்க, கதவை திறங்க. எல்லாரும் வாங்க, என்னை காப்பாத்துங்க. டாக்டர் சார், சங்கர் சார், என்னை காப்பாத்துங்க. டாக்டர், சீக்கிரம் வாங்க. நெருப்பு அணைங்க, சீக்கிரம் அணைங்க. டாக்டர் சார், டாக்டர் சார், என்னை காப்பாத்துங்க. டேய் சுப்பையா, ராமகிருஷ்ணா, டேய் மாணிக்கம், ஐயா தங்கி இருந்த வீட்டுல நெருப்பெரிய அணைங்க. என்னை காப்பாத்துங்க. டாக்டர் சார், டாக்டர் சார், வாங்க வாங்க. டாக்டர், பாத்தீங்களா டாக்டர், இந்த வீட்டுல சந்திரமுகி இருக்கான்னு நீங்க நம்பவே இல்லை. என்ன கொல்லதான் இந்த வேலையை செஞ்சிருக்கான்னு இப்பவாவது நம்புறீங்களா? என் தெய்வ சக்தி முன்னாடி அவளுடைய துஷ்ட சக்தி தோத்து போகும்னு அவளுக்கு பயம்.
கோவப்படாதீங்க ஐயா. உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்கு, உங்க மேல அக்னியை பிரயோகம் பண்ணிருக்கா, ஓகே. ஆனா என்ன யார் அட்டாக் பண்ணது? அது யாரா இருக்கும்? உங்க மேல யார் வேணாலும் அட்டாக் பண்ணிருக்கலாம், ஆனா என்ன கொல்லணும்னு நினைச்சது அவதான். இதுக்கெல்லாம் பயந்து போய் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். என் மேல இந்த தெய்வ சக்தி இருக்கிற வரைக்கும் என்ன யாரும் தொடக்கூட முடியாது. நில்லுங்க பார்வதி அம்மா. இந்த ராத்திரி நேரத்துல நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அது வந்து வீட்டுல தான் கரண்ட் இருக்குல்ல, எதுக்கு லேந்தர் எடுத்துட்டு போறீங்க? அது அது வந்து கங்கா வீட்ல ஈஸ்வரி சார் கூட நான் இதை கொடுக்கல, ஆனா இந்த வீட்ல இது உங்களுக்கு முக்கியமா தேவைப்படும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னாலும் எனக்காக நீங்க இதை போட்டுதான் ஆகணும் டாக்டர். இத பாருங்க ஐயா, நீங்க கடவுள் மேல நம்பிக்கையில எல்லா வேலையும் செய்றீங்க. ஆனா நான் செய்யற வேலையில கடவுளை பாக்குறவன். எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா மூட நம்பிக்கை இல்லையா. ஜஸ்ட் நான் கத்துக்கிட்ட சாஸ்திரம் நம்பிக்கை மட்டும்தான். சந்திரமுகி, நம்ம குரு சொன்ன கங்கா வீட்டை விட இந்த வீட்டோட கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னங்க என்னங்க டிஃபன் சாப்பிட கூப்பிடலான்னு டாக்டர் ரூமுக்கு நான் போனேன், ஆனா மேல அவரை இல்லையே. சனிய விட்டு தொலைஞ்சது. நைட்டு கொலை பண்ண பார்த்தாங்கல்ல, உயிர் பயம் எவனுக்கு தான் இருக்காது, ஓடி போயிருப்பா. யாரு டாக்டர்? ஏங்க அவரு வெளியே நம்ம என்ன ஆனாலும் இன்னைக்கு இவ்வளவு விட மாட்டேன். அதாவது இந்த வீட்ல டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது சந்திரமுகி இருக்கிற அந்த ரூம்ல இல்ல, இந்த ரூம்ல தான். ఎవరు ఎవరది? யாரு டாக்டர் கத்துனது? அவங்கள கேளுங்க. என் பேர்
பெரிய பொண்ணு காயத்ரி. அன்னைக்கு என்கிட்ட செத்து போயிட்டதா சொன்னீங்க. உங்ககிட்ட போய் சொன்னேன். சென்னையில டான்ஸ் காம்படிஷன் நடந்தது. அதுல அவங்களுக்கு பரிசா கொடுத்த சந்திரமுகி படத்தை கொண்டு வரும்போது நடந்த ஆக்சிடென்ட்ல எங்க மாப்பிள்ள மட்டும் இறந்து போயிட்டாரு. கட்டிக்கிட்டவன் கண்ணெதிரிலேயே ரத்தம் சொட்ட சொட்ட இறந்ததை பார்த்து என் பொண்ணு பைத்தியமாயிட்டா. இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாளே நான் ஒரு ஆள் மிஸ்ஸிங்னு சொன்னல, அது காயத்ரியை பத்தி தான். உங்க நல்லத்துக்காகவும் இந்த வீட்டு நலனுக்காக வந்த என்கிட்ட எதுக்காக போய் சொன்னீங்க? பெரிய பொண்ணு பைத்தியம்னு தெரிஞ்சதும் ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சு. அந்த கவலைய பொறுத்துக்க முடியாம இனி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா. மூணாவது பொண்ணோட வாழ்க்கையும் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் பெரிய பொண்ணு செத்து போயிட்டான்னு போய் சொன்னோம். உயிரோட இருக்கிற பொண்ணு செத்து போயிட்டான்னு எந்த ஒரு தாயாவது சொல்லுவாளா? அந்த பாவத்தை நான் பண்ணேன். அதுக்கு தான் நான் இப்படி அனுபவிக்கிறேன். அப்ப அந்த வீட்டுல பாதி ராத்திரில பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் யாரு? காயத்ரி. பேருக்கு தான் அவ பைத்தியமா இருக்கா. ஆனா அவ கத்துக்கிட்ட நாட்டியத்தை மட்டும் அவ மறக்கவே இல்லை. நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு சிரிப்பா, அழுவா, ஆடுவா, பாடுவா. அன்னைக்கு ராத்திரி கூட நான் அந்த இடத்துக்கு போனதுக்கு காரணம் காயத்ரிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காகத்தான். ஒரு டாக்டரா நீங்க இவங்க பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு கண்டிப்பா பைத்தியம் தானே எனக்கும் தோணுது. பைத்தியமா இருந்தா எந்த டாக்டரும் குணப்படுத்திடலாம். காயத்ரி பைத்தியம் இல்ல. அந்த படத்தை வாங்கினதுக்கு அப்புறம் சந்திரமுகி காயத்ரி உடம்புக்குள்ள போயிட்டா. அவளுடைய புருஷனை அவ கொன்னுட்டா. காரணம், அந்த குணசேகரனை தவிர சந்திரமுகி யாரையும் புருஷனா ஏத்துக்க மாட்டா. உன் குரு ஈஸ்வர் சொல்லியிருப்பாரு. சாரி, நீங்க சொல்றது தப்புன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். விடிஞ்சதும் காயத்ரிய கோவிலுக்கு நீங்க கூட்டிக்கிட்டு வந்தா காயத்ரிக்குள்ள சந்திரமுகி இருக்கான்னு நான் நிரூபிக்கிறேன். பாத்தீங்களா டாக்டர், காயத்ரி உடம்புக்குள்ள சந்திரமுகி இருந்ததுனாலதான் கோவிலுக்குள்ள அவளால் அடி எடுத்து வைக்க முடியல. சந்திரமுகி ஆவி அவ உடம்புல இருந்ததுனாலதான் ஆடு மாடு பறவை எல்லாம் பயந்தது. துஷ்ட சக்தியை வாயில்லாத ஜீவன் கண்டுபிடிச்சிடுங்கிறதுக்கு இதான் நிதர்சனம். பூகம்பம் சுனாமி எல்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடி வாயில்லா ஜீவன்களுக்கு முதல்ல தெரிஞ்சிரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஐயா. சரியா காயத்ரி கோவில்ல கால் எடுத்து வைக்கும் போது எங்கேயாவது பூகம்பம் வந்திருக்குமோ என்னவோ, அதுக்கு இந்த வாயிலா ஜீவன்கள் ரியாக்ட் பண்ணிருக்கலாம். இட் மே பி ஜஸ்ட் a coincidence. உங்கள மாதிரி படிச்சவங்க கிட்ட நாங்க எது சொன்னாலும் ஒரே ஒரு கேள்வி மீதி இருக்கும். பாருங்க, ஞானத்திலிருந்து தான் விஞ்ஞானம் பிறந்ததே தவிர விஞ்ஞானத்திலிருந்து ஞானம் புறப்பட. நாளைக்கு காயத்ரிய மண்டலத்துல உட்கார வச்சு அவங்க வாயாலேயே நான் தான் சந்திரமுகின்னு சொல்ல வைக்கலன்னு வைங்க, என் பேரு ராமச்சந்திர சித்தாந்தி இல்ல. இந்த வீட்டுல உள்ளவங்க பொம்பளைங்க எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கமா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகம் சிவே சர்வார்த்த சாதகே சர்வமங்கல மாங்கல்யே.
அம்மா சந்திரமுகி என்ன ஒண்ணும் பண்ணாதம்மா. என்ன தலைவரே, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சந்திரமுகியோட பேசிக்கிட்டு இருக்கேன். சந்திரமுகி எங்க சார் இருக்கு? இந்த கூடையில இருக்கு. அட, சும்மா இருங்க சார். சந்திரமுகி என்ன நினைச்சீங்க? 30 அடி பாம்பு. அது இந்த கூடைக்குள்ள இருக்கா? நிரூபிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அப்படின்னா நீ கூடையில பாரு. இருக்குமா? கூடையில. அம்மா அம்மா அம்மா. ஏய்யா, என்ன என்னமோ பேசுற, நீ பெரிய தைரியசாலி மாதிரி. இப்ப உன் தைரியம் எங்க போச்சு? అమ్మా చంద్రముఖి, నాకు ఎన్టీఆర్ అంటే ఇష్టం, నాగేశ్వరరావు అంటే ఇంకా ఇష్టం, చిరంజీవి అయితే ఇష్టం, మహాలకృష్ణ అయితే ఇంకా ఇష్టమా. எனக்கு కొంచెం తెలుగు தெரியுமாமா. என்ன விட்டுருமா, నన్ను వదిలిపా. அடங்கொய்யல பூனை. ஹலோ, அத நான் தான் வச்சேன். ஏன் டாக்டர்? இப்ப நீங்க என்ன பாத்தீங்களோ அதான் இந்த வீட்ல நடக்குது. அதனாலதான் இப்படி பண்ணேன். என்ன டாக்டர் சார்? என்ன நடுங்கிய செத்து இருப்பேன். அப்பாடி. அப்பாடினா? அப்பா. அம்மாடினா? அம்மா. ஐயோ சார் 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 சார், இது பழமொழி இல்ல சார். எல்லாரும் சொல்றாங்களே, நானும் சொன்னேன், அவ்வளவுதான். எல்லாரும் இது சொன்னாங்கன்னா உனக்கு புத்தி இல்லையா, அறிவு இல்லையா, மூளை இல்லையா? சார் 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 சார், ஏதோ ரிலாக்ஸேஷன் கோசம் சொன்னா ரிவீட் அடிக்கிறீங்களா சார்? சும்மா தமாசுடா. அப்பாடியோ. அப்பாடியோவா? அப்ப இவர் மாத்திரம் சொல்லலாமா? நான் சொன்னா மட்டும் புத்தி இல்லையா, அறிவு இல்லையான்னு ரிவீட் அடிப்பாரா? நம்ம சொல்ற நல்ல விஷயம் இல்ல இல்ல சார், நான் சும்மா தான் சொன்னேன். कावेरी तुंगभद्रा च कृष्णवेण्या च गौतमी भागीरथी च विद्याता पंचगंगा प्रकीर्तिताः इह जन्मानि जन्म जन्मानि संचित प्रारब्ध जयार्थम् ஐயா உங்களதான். ஐயா இங்க பாருங்க. ஐயா உங்களதான். ஐயா இங்க பாருங்க. அங்க குடிக்காதீங்க. ஐயா சீக்கிரம் குடிங்க. இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா விஜய்? காயத்ரி உடம்புல சந்திரமுகி இருக்கான்னு, இன்னைக்கு பூஜையில அவளை வெளியே அனுப்பிடுவேன்னு என்ன கொலை பண்ண நினைச்சா. காயத்ரி ஒரு ரூம்ல போட்டு பூட்டினதுக்கு அப்புறம் கூட எப்படி அவ வெளியே வருவா சொல்லுங்க? சந்திரமுகி எந்த ரூபத்திலையும் வரலாம். எப்ப காயத்ரி உடம்புல அவ பூர்றாளோ, எப்ப பாம்பு ரூபத்துல அவ வெளியில போவாளோ, அதை உறுதியா சொல்ல முடியாது. முதல்ல நம்ம சந்தேகத்தை சந்திரமுகி படம் மேலையும் கீதா மேலையும் நம்மள திருப்பி விட்டா. இப்ப அந்த பைத்தியக்காரி கிட்ட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே வேற உருவத்துல வந்து என்ன கொலை பண்ண பார்த்தா. இங்க பாருங்கய்யா, இந்த உலகத்துல கடவுள் இருக்காங்கன்னு சொல்ற நிறைய பேர் இருந்தா கூட இல்லன்னு சொல்ற சில பேரும் இருக்காங்கல்ல. பாபாக்கள் வயத்துல இருந்து சிவலிங்கத்தை எடுத்து காட்டும் போது கூட ஏமாத்திரங்களும் எடுத்துதான் காமிக்கிறாங்க. எல்லார் சார்பாவும் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த பேய் பிசாசு இதெல்லாம் நிஜமாவே இருக்குன்றீங்களா? இந்த உலகத்துல இருட்டும் இருக்கு, வெளிச்சமும் இருக்கு, உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு, நெருப்பும் இருக்கு, நீரும் இருக்கு. அதே மாதிரி தெய்வ சக்தி இருந்தா துஷ்ட சக்தியும் இருக்கும். அனுபவப்பட்டவன் அதை முழுசா நம்புவான். அதை பெறாதவன் அந்த அனுபவத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பான். என் கழுத்துல இந்த தெய்வ சக்தி இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் தொடக்கூட முடியாது. இங்க பாருங்கய்யா, என் முயற்சியில சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது வரைக்கும் காயத்ரிக்காக நீங்க பூஜை பண்ணாதீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கடாபுரம் சமஸ்தானத்தை ஆட்சி செஞ்சிருந்த ராஜாவோட வாழ்க்கை வரலாறை பத்தி எழுதியிருந்த புத்தகம் உங்க லைப்ரரியில இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அது இப்போ இருக்கா இல்லன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? பாக்குறேன், ஒரு நிமிஷம். இருக்கு, பயோகிராபி செக்ஷனை போய் பாருங்க.
வெங்கடாபுரம் சமஸ்தானம் ராஜாவுடைய வாழ்க்கை சரித்திரம். எழுதியவர் சூரசேனன். இவர்தானா ராஜா வெங்கடபதி ராஜசேகரன்? சிம்ஹாசனத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஆசையில் தம்பியின் கையால் கொலை செய்யப்பட்ட சகோதரன் ஸ்ரீ 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 ராஜா வெங்கடபதி ராஜசேகரன். இந்த சம்ஸ்தானத்தை ஆட்சி பண்ணது வெங்கடபதி ராஜசேகரன்ல குரு சொன்னாரு. ஆனா இந்த புத்தகத்துல இவரை கொண்டுட்டு வேற யாரோ ஆட்சி பண்ண மாதிரி எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் யாரா இருக்கும்? ஸ்ரீ 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 நாகபைரவ ராஜசேகரன். என்ன குரு இது? நான் இங்க வரும்போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்னு சொன்னீங்கல்ல, அது இதுதானா? அப்படின்னா இந்த புக்கை நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்கல்ல? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாகபைரவ ராஜசேகரன் பாக்குறதுக்கு அப்படி என்ன மாதிரி இருப்பானா? ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக ஸ்ரீ 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 நாக பைரவ ராஜசேகரா வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். அற்புதம். விடாதீர்கள். ఆ వెంకటాపురం రాజు నాగభైరవుడు మన సంస్థానంలో ప్రవేశించాడు ప్రభు. பிரபு, அற்புதம். பலே பலே. பிரபு, வைரம், வைடூரியம், மரகதம், கோமேதகம் முழு ஆபரணங்களும் இங்கதான் இருக்கு பிரபு. ஏய், இவை அனைத்தையும் அரண்மனைக்கு எடுத்து வாருங்கள். வைர வைடூரத்தை விட அபூர்வமான ஒரு ரத்தினம் ஒன்று உள்ளது. இவைகளை விட அபூர்வமானதா? என்ன பிரபு அது? ஆஹா ஆஹா, ஓரப்பார்வையால் என்னை கொன்றாள் என்பதற்கு உதாரணம் இதுதான் சேனாதிபதி. யார் இந்த அழகு தேவதை? நீங்கள் பார்த்துள்ளீர்கள் பிரபு, ராஜ தர்பாரில் நடனமாடும் நர்த்தகி. பெயர் சந்திரமுகி. சந்திரமுகி. இந்த நிலவை பார்த்துத்தானா அந்த நிலவு அப்படியே கரைந்து கொண்டு போய் அமாவாசை அன்று மறைந்து போய்விடுகிறானா? உன் அழகை அனுபவிப்பது ஒரு வரம், அது கிடைக்கவில்லை என்றால் சாபம். பிரபு, இந்த சமஸ்தானத்தை வென்று சொந்தமாக்கிக் கொண்டீர்கள். நான் ஏற்காவிட்டாலும் என் மகளை விடப்போவதில்லை. அவள் எங்கேயோ உயிரோடு இருந்தால் அதுவே போதும். அவள் எங்கிருந்தாலும் நலமாக இருக்கட்டும் பிரபு. రాను నీతో పాటు అస్సలు రాను. అలాగని నన్ను బలవంతంగా తీసుకెళ్తే నీతో పాటు వచ్చేది నేను కాదు, నా శవం. నా జీవితం ఎప్పటికైనా నా குணசேகர் తోనే. அவ கூட சேர்ந்து நாட்டியம் ஆடுற குணசேகரனை தன்னோட உயிருக்கு மேல நாகவல்லி காதலிக்கிறா பிரபு. நாகவல்லினா? அதுதான் நான் அவளுக்கு வச்ச பேரு பிரபு. நாட்டியத்தில் அவள் பேரு பெற்ற பிறகு அனைவரும் அவளை சந்திரமுகி என்று அன்பாக அழைக்கிறார்கள். நாகவல்லி? சந்திரமுகி? அப்படி என்றால் குணசேகரனை நம்மோடு அழைத்து செல்வோம்.
பிரபு. அவர் எங்க இருந்தாலும் தேடி அழைத்து வாருங்கள். உத்தரவு பிரபு. எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது, உனக்கு அந்த குணசேகரனை பிடித்திருக்கிறது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என் சபையில் ஆடுங்கள். நான் குணசேகர் எக்கடா? இந்த நாகபைரவன் கொடுத்த வாக்கை இப்பொழுது மீறுவதில்லை. திரும்பி பாருங்கள். அவனை நீ உயிருக்கு உயிராக காதலிக்கின்றாய். அதே அளவு அன்பு அவனுக்கு உண்மையில் இருக்கின்றதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? எங்கள் சமஸ்தானம் சேரும் வரை அவன் உயிரோட இருந்தால் அவன் உன்னை காதலிக்கிறான் என்றார். பிரபு, இவன் இறந்து விட்டான் பிரபு. அந்த கயிற்றை அறுத்து விடுங்கள். பார்த்தாயா, அவன் உன்னை காதலிப்பது போய், எனவே தான் அவன் இறந்து விட்டான். அவை அனைத்தையும் அரண்மனைக்குள் பத்திரப்படுத்துங்கள். இன்று முதல் என் சந்திரமுகியை இந்த மாளிகையில் மகாராணியை போலே பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும் பிரபு. నీంగ రొంబ అదృష్టశాలి తెరియుమా? ఆయన చెప్పేటు మీరు వింటే కనుక ప్రభువుల వారు తన జీవితాన్ని మీకు తారపోస్తారు. உன் அழகுக்கும் உன் நடனத்திற்கும் நான் தரும் பரிசு. ஆஹா ஆஹா ஆஹா, படமா இது? படத்திற்கு உயிர் கொடுத்து விட்டாய். நன்றி அரசே. உன் திறமையை பாராட்டுகிறேன். பிரபு, இந்த பரிசை பெற்றுக்கொள். இப்படி அற்புதமாக வரைய உனக்கு எப்படி சாத்தியமாயிற்று? அவர்களது அழகினை மனதிற்குள் அனுபவித்து வரைந்தேன் பிரபு. வரைந்ததுக்கு பரிசை கொடுத்தேன், அனுபவித்ததற்கு என்னை தவிர சந்திரமுகியின் அழகை எந்த ஆண்மகனும் கூட கனவில் கூட நினைத்து பார்க்க கூடாது. మిమ్మల్ని ఇంతగా ప్రేమిస్తున్న ప్రభువుల ఎదురుగా మీరు ఎందుకని అలా ద్వేషంతో నాట్యం చేశారు? నేనిక్కడికి వచ్చింది వాడిని ప్రేమించడానికి కాదు, చంపడానికి. నా గుణశేఖరుణ్ణి చంపిన వాడిని నా చేతులతో స్వయంగా నేనే చంపాలి. వాడిని నేను కాల్చి బూడిద చేసి నా పగ తీర్చుకోకపోతే నా పేరు చంద్రముఖే కాదు. மனதினை நிறையச் செய்வாய், மனிதனை கொல்லவும் செய்வாய். எப்படிப்பட்ட பேரழகினி! గుణశేఖర్, నాగవల్లి, నువ్వింకా చావలేదు. నేను చచ్చినట్టు నటించానంతే. నువ్విక్కడికి ఎలా వచ్చావు? నిన్నెవరు చూడలేదా? లేదు. ఇక్కడ నిన్నెవరైనా చూసారంటే ఖచ్చితంగా చంపుతారు. నువ్వింకా బ్రతికున్న విషయం వాడికి తెలియకూడదు. ఇక మీదట మనిద్దరం రహస్యంగానే కలుసుకుందాం.
దీన్ని నమ్మేసి దగ్గరలో ఎక్కడైనా నివాసం ఏర్పాటు చేసుకో. సరే. వాడు వచ్చేస్తున్నాడు. వెంటనే నువ్వు వెళ్ళిపో త్వరగా. நீ இங்க இருக்கையில் உயிரில்லாத உன் படத்தை பார்த்துக் கொண்டு வீணாக காலத்தை ஏன் கடத்துவானே என்று இங்கே வந்தேன். பயப்படாதே, உன்னை கட்டாயப்படுத்தி நான் அனுபவிக்க மாட்டேன். சரசமாடுவதில் நான் ஸ்ரீகிருஷ்ணனாக இருந்தாலும் நான் உண்மையில் ராவணனின் சகோதரனாவேன். இஷ்டமில்லாத பெண்ணை நான் ஒருபோதும் தொடமாட்டேன். நீ இங்கு வந்தபோது உன்னிடம் இருந்த பீதி இப்போது தெரியவில்லையே. கிடைக்காது என்று நினைத்தது கிடைக்கப் போகின்றது என்ற சந்தோஷம் தெரிகின்றதே. அப்படித்தானே? பெண்கள் எப்பொழுதும் ஆண்களை ஆட்டி வைப்பீர்கள் அல்லவா? மகாராஜா அவர்கள் இந்த படத்தை உங்கள் அறையில் வைக்க சொன்னார்கள். யாம் வேட்டைக்கு செல்கின்றோம். திரும்பி வருவதற்கு 2 நாட்கள் ஆகும். நீங்கள் செல்லுங்கள். நாகவல்லி, ఆ నాగభైరవుడు 2 దినాల దాకా రాడు. ఈ లోపునే ఏకమైపోదాం రా. నేను కన్నెపిల్లగా ఉన్నంత వరకే వాడికి నాపై మోజుంటుంది. ఒకసారి మనిద్దరం ఏకమైపోతే వాడికి నా మీదున్న మోహం పోతుంది. రా. ఎవరిది? நான்தா శ్రీ 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 నాగభైరవ రాజశేఖరన్. నువ్వా? వద్దు, అతను ఏం చెయ్యొద్దు. అతనేం చెయ్యొద్దు. யாரங்கே புடியுங்கள் அவனை. నన్ను వదిలేండి. నన్నేం చేయొద్దు. నన్ను వదిలేండి. నన్నేం చేయొద్దు.
இரவில் உன் கண்ணில் கண்ட ஆனந்தத்தில் நான் கண்டுபிடித்திருந்தேன். அவன் உன் கண் முன்னே வந்து நின்றான், உயிரோட இருக்கின்றான் என்று. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் என் கோட்டைக்குள்ளே அழைத்து என் மஞ்சத்தில் அமர வைத்திருப்பாய். ஊற்றுங்கள் என்னையே. நீ பந்தத்தை எடுத்து வா. నన్ను నా గుణశేఖరుని చంపిన నిన్న ఇదే దుర్గాష్టమి నాడు చంపకపోతే నా పేరు చంద్రముఖి కాదు. వదలనురా, నిన్ను చంపకుండా వదలను. నీ చావు నా చేతుల్లోనే. மகாராஜா, பிரசனம் போட்டு பார்த்ததில் சந்திரமுகியின் தேகம் இறந்ததே தவிர ஆத்மா இறக்கவில்லை. அவர் இறந்து போனது துர்காஷ்டமி அன்று. வருகின்ற துர்காஷ்டமி அன்று ஹோமம் செய்து அஷ்டதிக்பந்தனம் செய்து அவள் ஆத்மாவை கட்டி போட வேண்டும். இதற்கு இது ஒன்றுதான் வழி. அப்படியே ஆகட்டும். நூறாண்டுகளாயினும் 200 ஆண்டுகளாயினும் இந்த அறை கதவை யாரும் திறக்கக்கூடாது. அப்படி திறந்தீர்களானால் சந்திரமுகியால் பிரச்சனை உருவாகும். இந்த கதவை தான் 100 வருஷத்துக்கு அப்புறம் கங்கா திறந்து பார்த்திருக்காங்க. கூறுங்கள் பிரபு. சந்திரமுகியை எரிச்சு சாம்பலாக்கி இருந்தாலும் என்னால் அவளை மறக்க இயலவில்லை. திருமணமாகாத எந்த பெண்ணை பார்த்தாலும் எனக்கு சந்திரமுகி ஞாபகம் வருகின்றது. எனவே நீங்கள் என் ராஜ்யத்தில் இருக்கும் அனைத்து கன்னி பெண்களும் இங்கிருந்து சென்றுவிட கூறுங்கள். இல்லை என்றால் நானே கொன்று விடுவேன். அந்த நாகபைரவன் ஊரை விட்டு செல்லுமாறு கூறியது யாரை? மூத்த சகோதரிகள், நம் தங்கைகள், உங்கள் மகள்கள். அவன் நம் வீட்டு பெண்களை அனுப்பும் முன் நாம் அனைவரும் இணைந்து அவனை இந்த உலகை விட்டு அனுப்புவோம். அன்னைக்கு ஊரை விட்டு ஓடி போன நாகபைரவர் ராஜசேகர் தற்கொலை பண்ணிக்கிட்டதா சில பேர் சொல்றாங்க. சில பேர் அவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உயிரோட தான் இருக்காங்கன்னு சில பேர் நம்புறாங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு இது வரைக்கும் தெரிய வரல. அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை படிச்சது அவங்க தானா? எனக்கு தமிழ் கொஞ்சமா தான் வரும்பா. சந்திரமுகி குடும்பத்து ஆளுங்கள்லாம் செத்து போய் 100 வருஷத்துக்கு மேல ஆகி போயிருக்கோம். ஆனா இப்ப இந்த 3-4 வருஷத்துல அவங்கள பத்தி விவரம் கேட்டது நீங்க 2வது ஆளு. எனக்கு முன்னாடி யார் வந்தது? ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு? ஆமாப்பா. விவரங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நல்லாத்தான் இருந்தா. சந்திரமுகி வீட்டுல இருந்து திரும்பி வரும்போது சந்திரமுகி போட்டோவை புடிச்சுக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி குதிச்சுக்கிட்டே ஓடினாப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வீட்டுல ரொம்ப வருஷமாவே சலக சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்னு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே பேசுவாங்க.
ஆனா என்னன்னா அந்த பொண்ணு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சலகு சத்தம் நின்னு போயிடுச்சான். அதோ அதுதான் சந்திரமுகியோட வீடு தம்பி. அப்போ சந்திரமுகி ஒரு பாம்போட ரூபத்துல அந்த அறையை விட்டு போனதா என் ஞான திருஷ்டியில தெரிஞ்சது. அப்பனா நம்ம அன்னைக்கு அவுட் ஹவுஸ்ல பார்த்த சந்திரமுகி போட்டோவை இங்க இருந்தா கொண்டு போயிருக்கா. ரோடு ஆக்சிடென்ட்ல தான் நிவாஸ்ங்கிற டான்சர் செத்து போயிட்டாரு. அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆன லாரி அதுக்கு முன்னாடியே 2 ஷாப்பை இடிச்சிருச்சு. அந்த கேஸ் முடிஞ்சு 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க இப்போ வந்து கேக்குறீங்க? அந்த பாம்பு பிடிக்கிறவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது சார். அதனாலதான் அவனுக்கு நாதஸ்வரம் ஊதக்கூடாதுன்னு நான் வார்னிங் கொடுத்திருந்தேன். இருந்தாலும் அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு நாதஸ்வரம் ஊதுனதுனால ரத்தம் கக்கி செத்து போயிட்டான். இட் வாஸ் மெடிக்கலி ப்ரூவ்ட் தட் he died of a massive heart attack. அப்ப இவங்க யாரு சாவுக்கும் காரணம் சந்திரமுகி இல்ல. இந்த மனுஷன் ரொம்ப உயர்ந்த ஜாதகம். கோடியில ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த ஜாதகம் இருக்கும். இவரோட ஆயுட்காலம் உச்சஸ்தானத்துல இருக்கு. அரசாங்க கணக்குப்படி 116 வயசுக்கு மேல யாருமே உயிரோட இல்லைன்னு சொல்றாங்க. இமயமலை அடிவாரத்துல போய் அந்த குகைகள்ல பாத்தீங்கன்னா 200 வருஷம் கடந்து இன்னும் வாழறவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்படி சத்தத்தை கேட்டாலே கபாலம் தெரிச்சிடுன்னு யார் கண்ணிலையும் படாம தனிமையில சமாதியில இருப்பாங்க. காத்தையே ஆகாரமா கொண்டு மலமூத்திர விசர்ஜனம் செய்யாம உயிரோட தான் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு மரணம்னு சம்பவிச்சா அது இயற்கையினாலதான் இருக்கும். என்னோட சந்தேகத்தை நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க. அந்த ஜாதகம் யாருதுன்னு தெரியுமா? யார் அது? நாகபைரவர் ராஜசேகரன். அவர் இங்கதான் எங்கேயோ இருக்காரு. இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவரோட அசைவுகள் தெரியுது. அவர் எங்க இருக்காருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் இந்த குடும்பத்தோட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். அந்த ராஜா எங்க இருக்காருன்னு நீங்க கண்டுபிடிங்க. காயத்ரியோட உடம்புல இருக்கிற அந்த சந்திரமுகிய நான் வெளியில கொண்டு வரேன். அந்த டாக்டர் சந்திரமுகியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவங்கள யாராவது ஒருத்தர் பிடிச்சிட வேண்டியதான். All are 20 below, but myself. Oh, no problem. இது மட்டும் கிடைச்சா நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைச்ச மாதிரி. என்ன அங்கிள்? அங்கிளா? கையெடு, வேலையை பாரு. நல்ல தேய். தேய்ச்சிட்டால. இந்த பொண்ணு புத்தக புழு. ஈஸியா உசார் பண்ணிடலாம். இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? எங்க சித்தப்பா மாதிரி இருக்கீங்க. ஹலோ. முன்னாடி இருக்க முடியும் கொட்டி போச்சுன்னா எங்க பெரியப்பா மாதிரி இருப்பீங்க. ஓகே. விஷ் குட் லக் ஃபார் ஹர். ஓகே. பூஜா, இந்த Dress டெய்லி நீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க? ஏ அவ்வளவு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே இந்த Dressல நீங்க அப்படியே செத்து போன எங்க தாத்தா மாதிரியே இருக்கீங்க. நீ போய் படி. அதான் செத்துட்டாருல தாத்தா. எந்திரிச்சு வந்துட போறாரு. செத்து போன தாத்தா மாதிரி இருக்கேன் நாம. அம்மா, இந்த பொண்ணு சந்திரமுகி ப்ராப்பர்ட்டி போல இருக்கே. இதுகிட்ட நம்ம வேலையை காட்டக்கூடாதே.
என்ன பண்றது, நம்ம ஸ்டாண்டர்டுக்கு இதையாவது ட்ரை பண்ணுவோம். நான் கேட்டிருந்ததை பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா சார்? நீங்க கேட்ட மாதிரி 120 வயசை கடந்த மனுஷன் இங்க பக்கத்துல இருக்கிற ரத்னகிரி மலையில இருக்கிறதா கேள்விப்பட்டோம். நீங்க அங்க போய் விசாரிச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். ஐயா, அதோ தெரியுது பாத்தீங்களா, அங்க இருக்கிற பாழடைஞ்ச கோட்டை, அதுலதான் அவர் இருக்காரு. எங்க ஊர் ஆளுங்க யாருமே அவரை பார்த்தது கூட இல்ல. அப்பப்ப ஏதோ பெரிய பெரிய சத்தமெல்லாம் கேக்கும் தம்பி. அவரை பார்க்க உங்க ஊராளிங்க யாருமே முயற்சி பண்ணலையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ல செய்தி எழுதினவரு கோட்டைக்குள்ள போனாரு, திரும்பி வரல. அப்படி இருக்கும் போது வேற யாரு போவாங்க சொல்லுங்க? நான் போக முயற்சி பண்றேன். போறீங்களா? போயிட்டு வாங்க, 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 போயிட்டு வாங்க. அவுளா யாராணி போயிடு, இங்கிருந்து போயிடு. நான் கஜதோம் கஜதோம், போயிடு போயிடு. என் கையால நீ சாகாத, போயிடா, இங்கிருந்து போயிடு. காயத்ரி அங்க உட்கார வைங்க. கிட்ட வராத, என் கிட்ட வராத. யார் நீ? யார் நீ? சொல்லு. சொல்லு, உன் பேர் என்னன்னு சொல்லு. சொல்லு.
வேண்டாம் சொல்றல. சொல்லு சொல்லு, மரியாதையா சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சொல்லு, உன் பேர் என்னன்னு சொல்லு. சந்திரமுகி காயத்ரி. சந்திரமுகி காயத்ரி. கங்கா வீட்ல ஈஸ்வருக்கு கூட நான் இதை தரல. இந்த வீட்ல இது உனக்கு தேவைப்படும். இது தெய்வத்தின் செயலா இல்ல இயற்கையின் செயலா? இந்த பொண்ணை உள்ள அடைச்சு வச்சு பூட்டி வைங்க. அம்மா, டாக்டர் சார் வந்திருக்காங்க. சார் எங்க போனாலும் என்னையும் கூட கூட்டு போவீங்களா சார்? இந்த பேய் பங்களால என்ன ஒண்டியா விட்டு போயிட்டீங்களா சார்? டாக்டர் டாக்டர், எங்க அக்காக்கு பைத்தியம்லாம் இல்லையா? அக்கா உடம்புல சந்திரமுகி இருக்கிறதா அம்மா சொன்னாங்க. சார் இந்த விபூதி குங்குமம் அடிக்கல சார், குச்சியை வச்சு தட்டி தட்டி உண்மையா வர வச்சிட்டாரு. ஆமா டாக்டர் சார், அந்த ஐயா அடிச்சு கேட்டப்போ தன்னோட பேரு சந்திரமுகி காயத்ரின்னு தான் அவ சொன்னா. மண்டலத்துல உட்கார வச்சா அந்த பொண்ணு சந்திரமுகி காயத்ரின்னு சொல்றா. அது சரி, நீங்க போன விஷயம் என்னாச்சு? அந்த ராஜாவை பாத்தீங்களா? அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரா? அவரு உயிரோட தான் இருக்காரு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி காயத்ரி உடம்புல இருக்கிறது சந்திரமுகி இல்ல. என் மேல நம்பிக்கை இல்லையா? இருக்கு. ஆனா ஏன் சந்தேகத்தை நான் தீர்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். சீனு, என் கிட்ட எடுத்துட்டு வா. வாழ்க்கையில இதுவரைக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கல, எதிர்காலத்திலயும் அனுபவிக்க முடியாது போல இருக்கே. டாக்டர் விஜய், ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. உள்ள இருக்கிறது காயத்ரி இல்ல, சந்திரமுகி. சார் உங்களை கையெழுத்து கும்பிடுறேன் சார். நீங்க மனுஷங்களை குணப்படுத்தலாம் சார், பேய்களை குணப்படுத்த முடியுமா சொல்லுங்க? அந்த வேலையை அந்த கொரோனா மண்டையை விட்டுலாம் சார். சார் இப்ப நம்மளுக்கு அந்த பேயோட டிஸ்கோ தேவையா சார்? கண்டிப்பா போனா நீங்க மட்டும் உள்ள போங்க சார். உங்களுக்கு ஏதாவது நடந்ததுன்னா சொல்றதுக்கு நான் இங்க வெளியே நின்னுக்கிறேன் சார். ஐயோ அக்கா, நாக்கு ஏமி தெரியுது. நானு டாக்டர் இல்லக்கா, நானு நர்சண்டி, மேல் நர்சண்டி. உனக்கு எவரேனா பட்டுக்கோவாளி, நீ டாக்டர் பட்டுக்கோண்டி. என்ன விட்டுறக்கா, நான் சின்ன பாப்பா, குட்டி பையன். నేను பேசுறது அக்கா அர்த்தம் ஆயிடுச்சு. அப்படி தெலுங்கு படம் பாக்குறது ரொம்ப நல்லதா போச்சு. அப்பா அக்கா கை பிடிச்சுக்கோ. சரிங்க. என் கையில காயத்ரி. நான் கண்ட பொண்ணுங்களை தொட மாட்டேன் டாக்டர். அப்ப இன்ஜெக்ஷன் நான் உனக்கு தான் போடணும். இதை விட அதுதான் பெட்ரு. அக்கா 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 Relax. Relax. Yeah. Slowly. Slowly close your eyes. Now I'm talking to your subconscious mind. நான் உன்னை ஒரு 10 வருஷம் பின்னாடி கூட்டிட்டு போறேன் காயத்ரி. நீ ஷோபா டான்ஸ் ஸ்கூல்ல சேர்ந்த. அங்க நீ புதுசா ஒருத்தருக்கு அறிமுகமான. அது காதலா மாறிடுச்சு. உண்மைதானே? எஸ். அதுக்கப்புறம் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எஸ். அவர் பேர் என்னன்னு சொல்லு. நிவாஸ். குட். ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல உனக்கு சந்திரமுகியோட வரைபடம் கிஃப்டா கொடுத்தாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது?
குருஜி இவ்ளோ பெரிய காம்படிஷன்ல ஜெயிச்ச எங்களுக்கு ஒரு சாதாரண டிராயிங் போட்டோவை போய் கிஃப்டா கொடுத்திருக்காங்க. இதுக்கு பதிலா தங்க மெடல் ஏதாவது இல்ல விருது கொடுத்திருக்கலாம்ல. இந்த ஓவியத்தோட பெருமை உனக்கு தெரியாதுமா? இவங்களோட பேரு சந்திரமுகி. நாட்டியத்துல நாகமுத்ரைங்கிற ஒரு புது முதிரையவே இவங்க உருவாக்கி இருக்காங்க. ஒரு சிறந்த நர்த்தகி. நீ ஆசைப்படுற மாதிரி அந்த தங்க மெடலோ இல்ல விருதையோ தவிர இந்த ஓவியம் ரொம்ப விலை உயர்ந்ததுமா. இருந்தாலும் நீ ஆசைப்படுறதுனால உன்னுடைய நாட்டிய குருவா நானே உனக்கு பட்டம் சூட்டுறேன். இன்னையில இருந்து உன்னோட பேரு சந்திரமுகி காயத்ரி. சந்திரமுகி காயத்ரி, சந்திரமுகி காயத்ரி, சந்திரமுகி காயத்ரி. நீயும் வீட்டுக்காரரும் அந்த ஓவியத்தை எடுத்துட்டு போகும்போது ஒரு லாரி வந்து அவரை இடிச்சிருச்சு. உன் கண்ணு முன்னாடியே உன் புருஷன் இறந்ததால நீ அப்படியே ஷாக் ஆயிட்ட. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையான்ற குழப்பத்திலே நீ இருந்துட்ட. உயிரை விட அதிகமா நீ நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் செத்துட்டானா ஒரே ஒரு கண்ணீர் துளியை கூட நீ சிந்தலன்னு உன் புருஷனோட ஆத்மா சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்காக கண்ணீர் சிந்த சொல்லி அது கேட்டுக்கிட்டு இருக்கு. உள்ள இருக்கிற கண்ணீர் எல்லாமே வத்தி போற அளவுக்கு அழுதுரு. உன் மனசுல கல்லா மாறி போன துக்கம் முழுக்க கண்ணீரால கரைஞ்சு போற மாதிரி அழுதுரு. Come on, cry, cry, let it out, cry, அழுதுரு. Come on, come on, come on, அழுதுரு. Come on. Yes, yes, come on, come on, yes, try, come on, come on. Yes. அந்த ஐயா அடிச்சு அழ வச்சாரு. டாக்டர் இப்ப இவளை இப்படி அழ வைக்கிறாரு. என் பொண்ணு இப்படி நரகத்தை அனுபவிக்கிறது என்னால பார்க்க முடியலங்க. என்னாச்சு டாக்டர்? ஏன் அப்படி அழுகுறாங்க? அழட்டும், அவன் நல்லா அழட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ சொந்தக்காரங்க எல்லாம் அவன் அடையாளம் தெரிஞ்சுப்பா. She'll be all right. டாக்டர், இந்த வீட்டுக்கு வரும்போது பயத்தோட வந்தேன். ஆனா இந்த அறையில இருந்து வெளியே போகும்போது ரொம்ப பெருமையோட போவேன். ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க சிஷ்யனா இருக்கிறத ரொம்ப பெருமைப்படுறேன். ஹேட்ஸ் ஆஃப் டாக்டர். டாக்டர் சார், காயத்ரி எதுக்காக அப்படி அழறா? உங்க பொண்ணு முழுசா குணமாயிட்டாங்க. நிஜமாவா டாக்டர்? நீங்களே போய் பாருங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் பண்ணல. கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் கண்ணு முன்னாடி இறந்து போன அடுத்த நிமிஷமே காயத்ரி மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. அழாததால கண்ணீரெல்லாம் இறுகி போச்சு. இப்ப துக்கம் தீர அழுதுட்டு இருக்கா. இவ்வளவு நாள் அந்த பொண்ணு உயிரோடு இருக்கானா அவங்க பண்ண பூஜைங்க தான். Now she's perfectly all right. அம்மா, அப்பா, அம்மா, அம்மா காயத்ரி, அம்மா, அம்மாடி காயத்ரி. இந்த வீட்டுல பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க, பாடிக்கிட்டு இருக்கீங்க. சந்திரமுகியோட பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு பிரம்மையில இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க ஐயா? அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். எந்த வீட்டுல சந்திரமுகியோட பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து ஒவ்வொருத்தர் மேலையும் ஒவ்வொரு நாளும் எனக்கு சந்தேகம் வந்தது. சந்திரமுகி யார பிடிச்சான்றது எனக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க கிணத்துல குளிக்க போகும்போது உங்களை யாரோ கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்போ உங்க கழுத்துல ருத்ராட்ச மாலை இல்ல. அத நான் கவனிச்சேன். நீங்க அன்னைக்கு கீதா கிட்ட ருத்ராட்ச மாலையை காமிச்சு ஒரு வார்த்தை சொன்னீங்க. என் மேல இந்த தெய்வ சக்தி இருக்கிற வரைக்கும் என்ன யாரும் தொடக்கூட முடியாது. அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நான் கீதாவை பார்க்க அவ ரூமுக்கு போனேன். இந்த நாட்டுல பிறந்த மகான்கள் எல்லாம் பெயிண்டிங்ல வரைஞ்சிட்டு இருக்க போல. எங்க வாங்கின? வாங்கல, நானே வரைஞ்சது. மொக்க ஜோக் அடிக்காதீங்க. நீ வரைஞ்சியா? அற்புதம்.
நீ இவ்ளோ பேரை இவ்ளோ அழகா வரையும் போது அந்த சந்திரமுகி படத்தை மட்டும் ஏன் வரைய மாட்டேங்கிற? அதுதான் எனக்கும் புரியல. எந்த படமா இருந்தாலும் ஒரே நாள்ல வரைஞ்சிருவேன். ஆனா இந்த படத்தை மட்டும் எத்தனை முறை வரைஞ்சாலும் ஏதோ ஒண்ணு இதுல மிஸ் ஆயிட்டே இருக்கு. கண்ணு சரியா வரும்போது மூக்கு சரியா இல்ல, மூக்கு சரியா வரும்போது உதடு சரியா வர மாட்டேங்குது. இவங்களை எல்லாம் நீ நேரா பாத்திருப்ப, இல்ல அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டாவது இருந்திருப்ப. நீ சந்திரமுகிய பாத்தியா இல்ல அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? முதல்ல நீ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் நீ வரைஞ்சு பாரு, உன் லட்சியம் நிறைவேறிடும். என்னது? சந்திரமுகிய பத்தி எனக்கு தெரியாதா? 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 ஓஹோ, அவங்க கதையெல்லாம் தெரியுமா? சந்திரமுகிய நாகபைரவன் தூக்கிட்டு போனா. சந்திரமுகி அவ காதலன் குணசேகரனை ரகசியமா சந்திச்சா. அந்த விஷயம் தெரிஞ்ச ராஜா குணசேகரனோட தலைய வெட்டி சந்திரமுகிய உயிரோட எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டான். நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கேமா? அது மட்டும் இல்ல, அந்த ராஜாவை பத்தி பெரிய புத்தகமே இருக்கு. நம்ம குருஜி சந்திரமுகி புத்தகத்தை பத்தி தானே சொல்லியிருந்தாரு. ராஜாவை பத்தி கூட புத்தகம் இருக்கா? கீதாவோட பேசினதுக்கு அப்புறம் நான் லைப்ரரிக்கு போயிருந்தேன். அந்த ராஜாவை பத்தின எல்லா விஷயத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லெட்ஜர்ல சைன் பண்ண வந்தேன்னா, இந்த வீட்டுல நான் யார சந்தேகப்பட்டனோ அவங்க பேரை தான் அந்த லெட்ஜர்ல பார்த்தேன். யாரு அது? யாரு? வாங்க, யாருன்னு காட்டுறேன். ஹலோ மேடம், உங்க ரிசர்ச்ல 90 வயசு தாண்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 100 வயசு கடந்தவங்க உலகத்துல மொத்தம் 5 லட்சம் பேர் இருக்காங்களாம். இன்டர்நெட்ல நான் பார்த்தேன் டாக்டர். 130 வயசு கடந்த ரிஷிகள் நிறைய பேர் ஹிமாலயத்துல இருக்காங்களாம். நம்ம ஏரியால 100 வயசை தாண்ட ஒருத்தரோ 2 பேரும் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ரிசர்ச் நான் முடிச்சிருவேன். நீங்க சொன்ன 2 பேர்ல நான் ஒருத்தரை பாத்திருக்கேன். இந்த ஊர்கிட்ட தான் இருக்காரு. இந்த ஊர்கிட்ட இருக்காரா? அவரை பத்தி எந்த நியூஸ் இது வரைக்கும் வெளியே வரல. அவரை யாரும் பார்த்தது கூட இல்ல. என்னது? இது வரைக்கும் யாரும் அவரை பார்த்தது கூட இல்லையா டாக்டர்? அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒரு கோட்டைக்குள்ள போயிட்டாராமா. அந்த கோட்டைக்குள்ள போன யாருமே இது வரைக்கும் உயிரோட வெளியே வந்ததே இல்லையாமா. நான் ஒருத்த தான் வெளியே வந்திருக்கேன். அவர் வயசு 130 தாண்டி இருக்கலாம். நீ பாத்தியா? நிஜமாவே நீ அவனை பாத்தியா? அவரை பார்த்தது மட்டும் இல்ல, அவர் பேர் கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனோட பேர் என்ன? நாக பைரவர். அவன் இப்போ எங்க இருக்கான்? இங்க பக்கத்துல ரத்னகிரி மலையில, அதுல ஒரு பாழடைஞ்ச கோட்டையில இருக்கான். அவன் இன்னும் செத்து போன அவன் காதலி சந்திரமுகி ஞாபகமாவே இருக்கான். அவங்க மறுபடியும் இந்த ஜென்மத்துல பிறந்திருந்தா அவங்கள அனுபவிச்சிடணும்ன்ற ஆசையில தான் இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கான். பாவம் அந்த பைத்தியக்கார ராஜா. சந்திரமுகியோட உண்மையான கேரக்டரே அவனுக்கு தெரியாது. அவளுடைய கேரக்டர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா குணசேகர் பேரை சொல்லிட்டாலும் அவங்களுக்கு வேற நிறைய லவர்ஸ் இருந்தாங்களாம். ராத்திரிக்கு ஒரு காதலன்ற போல தினமும் ஒரு ஆம்பளைய திருப்திப்படுத்துவாளாம். ராஜா இல்லாட்டி காதலன், அவன் இல்லாட்டி காவலாளிய, அவனும் கிடைக்கலன்னா மந்திரிய, எவன் கிடைக்கிறானோ அவனை. உண்மையிலே சொல்லணும்னா சந்திரமுகி ஒரு காம பிசாசு. ஷீ இஸ் a nymphomaniac, பச்சை விபச்சாரி. ఏరా కుక్క, నా గురించి నీకేం తెలుసురా? నా గుణశేఖరుని తప్ప వేరెవ్వరిని కాలంలో కూడా ఊహించదురా ఈ చంద్రముఖి. నా గురించి మళ్ళీ తప్పగా ఏమన్నా మాట్లాడావో నేనే నిన్ను కాల్చి చంపేస్తా. నేను కాల్చి చంపాలనుకున్నది నిన్ను కాదురా, ఆ నాగభైరవుణ్ణి. అనవసరంగా మధ్యలో నువ్వు బలి కావద్దు. పో, మర్యాదగా ఇక్కడి నుంచి వెళ్ళిపో. పో. யார் நீ? யாருன்னு சொல்லு. நீ சந்திரமுகியா கௌரியா? சொல்லு. சொல்லு, கௌரியா சந்திரமுகியா? சொல்லு. நான் இப்போ என்ன பண்ணேன்? நான் இப்போ பாவம் பண்ணிட்டேன். நான் பாவம் பண்ணிட்டேன். நான் பாவம் பண்ணிட்டேன் அம்மா. நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன். என்ன விட்டுடு, என்ன தொந்தரவு பண்ணாத, நீ போயிடு. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது. தயவு செஞ்சு போயிடு, 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 போயிடு. இங்க இருந்து போ, சீக்கிரம் போ. டாக்டர், என்ன கொன்னுடுங்க டாக்டர்,
இப்போ நீங்க என்ன கொல்லலன்னா நான் வேற யாரையாவது கொண்டுடுவேன் டாக்டர். ப்ளீஸ். உங்களை எப்படி புகழறதுன்னு தெரியல டாக்டர். சந்திரமுகி கௌரி உடம்புக்குள்ளதான் இருக்கான்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் ராத்திரி நான் வீட்டை சுத்தி பார்க்க போயிருந்தேன். அப்ப எங்கிருந்தும் எனக்கு ஒரு பாட்டு கேட்டது. அந்த பக்கமா ஓடி பார்த்தேன். அவுட் ஹவுஸ்ல யாரோ பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. என் காலடி சத்தம் கேட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த சலங்க சத்தத்தை கேட்டு ஃபாலோ பண்ணனா கீதாவை போய் இடிச்சேன். அன்னைக்கு என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க காலில் சலங்கை இல்லாததை நான் நோட்டீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்க ரூம்ல நெருப்பு பிடிச்சி எரிஞ்சது. அந்த பயத்தில் நீங்க கத்துனீங்க. வீட்டுல இருந்து எல்லாருமே வந்தாங்க. ஆனா கௌரி மட்டும் அங்க வரவே இல்லை. அதை நான் கவனிச்சேன். அப்பதான் எனக்கு முதல் தடவை அவ மேல சந்தேகம் வந்தது. இன்னொரு நாள் ராத்திரி அங்க யாரோ பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற மாதிரி எனக்கு சத்தத்தை கேட்டு நான் அவுட் ஹவுஸ்க்கு போனேன். அங்க சந்திரமுகியோட இன்னொரு படத்தை நான் பார்த்தேன். வீட்டுல இருக்கிற சந்திரமுகியோட படம் காயத்ரிக்கு கிஃப்டா கொடுத்திருந்தாங்க. ஆனா அவுட் ஹவுஸ்ல இருந்த சந்திரமுகியோட படம் எங்கேந்து வந்ததுன்ற சந்தேகத்தோட உள்ள போனேன். அப்ப யாரும் என் மேல ஒரு பொருள் தூக்கி போட்டாங்க. அங்கிருந்து தப்பிக்கிற முயற்சியில நான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். அங்க படுத்திருந்த காயத்ரி என்ன பார்த்து பயந்து போய் பயங்கரமா கத்துனா. காயத்ரி ஏன் முன்னாடி இருக்கிற நேரத்திலே காலுக்கு சலங்க கட்டின இன்னொரு பொண்ணு ஓடுறது நான் பார்த்தேன். காயத்ரி அங்கதான் இருக்கா. அப்ப ஓடுனது யாரு? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கும் போதுதான் நீங்க காயத்ரிய கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க. காயத்ரிய கோயிலுக்கு கூட்டிட்டு வரும்போது வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவளை கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்தாங்க. ஆனா அங்கிருந்து திருப்பி கூட்டிட்டு வரும்போது கௌரி ஒருத்தியே காயத்ரிய சாதாரணமா இழுத்துட்டு வந்தா. அதை கவனிச்சு நான் ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். என் சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அன்னைக்கு ராத்திரி நான் கௌரி ரூமுக்கு போனேன். என்ன டாக்டர் ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? அந்த ஐயா கிட்ட காயத்ரி உடம்புல சந்திரமுகி இல்லன்னு நான் எத்தனை வாட்டி சொல்றது? ஆனா அவர் நான் சொல்றது கேட்கல. நாளைக்கு ஏதோ பூஜை பண்ண போறாராமா. காயத்ரி பூஜையில உட்கார வச்சு நிரூபிக்க போறாராமா. அத பத்தி நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? சொல்லுங்க. எதை பத்தின்னு சொல்லு. அதான் இங்க என் அக்கா உடம்புல அப்ப கௌரியோட குரல்ல நடுக்கத்தையும் பேச்சு தடுமாறதையும் கவனிச்சேன். அத பத்தி தான். ஓ, அத பத்தியா? என்னால மட்டும் கன்ஃபார்மா சொல்ல முடியும். உங்க அக்கா ஒரு மனநோயாளி. she is a mental patient. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல சந்திரமுகி பிரச்சனை இல்லவே இல்ல. கரெக்ட் 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 கரெக்ட். அப்ப கௌரி முகத்துல ஒரு விதமான சைக்கிக் வைப்ரேஷன் பார்த்தேன். நீங்க இப்ப சொன்ன மாதிரி எங்க வீட்ல சந்திரமுகி பிரச்சனை நிச்சயமா இல்ல டாக்டர். எஸ், இந்த வீட்ல சந்திரமுகி பிரச்சனை இல்லவே இல்ல. காயத்ரி பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸ நான் அன்னைக்கு கௌரி ரூம்ல பார்த்தேன். அவுட் ஹவுஸ்ல காயத்ரி தூங்கிட்டு இருக்கும் போது கௌரி சந்திரமுகியா மாறி தினமும் நாட்டியம் ஆடிட்டு இருக்கா. அவுட் ஹவுஸ்ல டான்ஸ் பண்றது நீங்க எல்லாரும் காயத்ரி நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா அங்க பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுறது கௌரி தான். சந்திரமுகி கௌரியை ஏன் பிடிச்சா டாக்டர்? இங்க பாருங்கய்யா, இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களோட மனச பத்தி ஒரு நாள் நான் சங்கர் சார் கிட்ட கேட்டேன். கௌரி டிகிரி படிக்கும் போது ஹாஸ்டல்ல இருந்ததா சங்கர் சார் சொன்னாரு. ஹாஸ்டல்ல இருக்கும்போது அவங்களுக்கு வலி வர மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நிச்சயமா நடந்திருக்குன்னு நான் அவங்களோட தோழிகளை தேடிட்டு போனேன். கௌரி ஃப்ரெண்டான சந்திரிகா ஒரு பையனை விரும்பி இருக்கா. சந்திரிகா காதல் விஷயம் தெரிஞ்சு அவங்க தாய்மாமன் அந்த பையனை காரை ஓட்டி ஏற்றி கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, சந்திரிகாவை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கவும் பார்க்கல. தாய் மாமன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத அந்த சந்திரிகா கெரசிகனை ஊத்திக்கிட்டு நெருப்ப வச்சுக்கிட்டு செத்துட்டா. அவளுக்கு உயிருக்கு உயிரான தோழியோட தற்கொலை கௌரியோட மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த பாதிப்பை மறக்கிறதுக்கு பாதி வயசுல செத்து போகாம அதிக வயசு வாழ்றவங்களோட சரித்திரத்தை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சா. ராஜாக்கள் மகாராஜாக்களோட சரித்திரத்தை தெரிஞ்சுக்க கௌரி லைப்ரரிக்கு போனா. அங்கதான் வெங்கடபதி ராஜாவோட வாழ்க்கை சரித்திரத்தை படிச்சா. புத்தகத்தை படிக்க அவ ஆரம்பிச்சப்போ கௌரியா தான் படிச்சிருக்கா. ஆனா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சந்திரமுகியா மாறிட்டா. அவ உயிர் தோழி சந்திரிகா வாழ்க்கையில நடந்த அதே சம்பவத்தை சந்திரமுகி வாழ்க்கையில நடந்ததை பார்த்த சந்திரமுகி கேரக்டர் கௌரி மனசுல அப்படியே இறுகி போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, புத்தகத்தை எடுக்கும் போது லாக் புக்ல கௌரின்னு இங்கிலீஷ்ல எழுதுவா. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதே லாக் புக்ல தெலுங்குல சந்திரமுகின்னு கையெழுத்து போட்டு போயிடுவா. அது மட்டும் இல்ல, சந்திரமுகியை பத்தின இன்னும் கொஞ்சம் விவரங்கள் தெரியணும்ன்ற ஆசையில கௌரி சந்திரமுகி பிறந்து வளர்ந்த அவளோட ஊருக்கே போயிருக்கா.
ஆரம்பத்துல கௌரிக்கு சந்திரமுகி மேல ஒரு சின்ன சிம்பத்தி இருந்தது. அந்த வீடு, அந்த போட்டோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சிம்பத்தி அவங்க மேல ஒரு எம்பத்தியா மாறி போச்சு. அந்த வீட்டுக்குள்ள அவ போகும்போது கௌரியா தான் போனா. ஆனா திரும்பி சந்திரமுகி போட்டோவோட வரும்போது ஒரு வெறி பிடிச்சவளை போல சந்திரமுகியா மாறிதான் வந்தா. நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். கௌரியே என்ன 2 தடவை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணா. எனக்கு இந்த வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோம் எந்த பிரச்சனை இல்லைன்னு கௌரி கிட்ட சொன்னேன். அதனால அவ பார்வை என் மேல விழல. ஆனா நீங்க இந்த வீட்டுல சந்திரமுகி பிரச்சனை இருக்குன்னு உறுதியா சொன்னதுனால உங்களை 2 தடவை அவ கொலை பண்ண ட்ரை பண்ணா. அப்போ அன்னைக்கு உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணது யாரு? வந்தவங்க நம்மள போல மனுஷங்க தான். ஆனா அனுப்பி வச்சது ஒரு பெரிய மனுஷன். நிச்சயதார்த்தம் அன்னைக்கு கௌரிய கல்யாணம் பண்ண வந்த மாப்பிள்ள ஓடி போறதுக்கு காரணம் கூட கௌரி தான். எல்லாரும் முன்னாடியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஆனா யாருக்கும் தெரியாம அவ மேல போய் அவனை பயமுறுத்தி துரத்திட்டா. இந்த விஷயத்த கல்யாண மாப்பிள்ள என்கிட்ட சொன்னான். ఏరా కుక్క నీకు నేను కావాలరా? నన్ను నువ్వు పెళ్లి చేసుకుంటావా? నేనెవరో తెలుసా? చంద్రముఖిరా, చంద్రముఖి. கௌரி இன்னொரு பொண்ணா மாறுறது நான் என் கண்ணால பார்த்தேன் சார். పో మర్యాదగా ఇక్కడి నుంచి వెళ్ళిపో. పోరా. மாடியிலிருந்து இறங்கி வந்த கௌரி எதுவுமே தெரியாதது போல வந்து உட்கார்ந்தா. காயத்ரி சந்திரமுகியோட படத்தை பரிசா கொண்டு வந்தா. கீதா சந்திரமுகியனுடைய படத்தை வரையணும்னு லட்சியமா வச்சிருந்தா. ஆனா கௌரி வந்து சந்திரமுகியாவே மாறி போயிட்டா. பைத்தியமா இருந்த காயத்ரியை நீங்க குணமாக்குனீங்க. இப்போ கௌரி எப்படி காப்பாத்த போறீங்க டாக்டர்? பயப்படாதீங்க. காயத்ரியை இவர் குணப்படுத்தினாரு. கௌரிய நான் காப்பாத்துறேன். அதுக்கு அந்த ராஜாவை இங்க வரவழைக்க போறீங்களா? நான் பூஜையை இங்க செய்ய போறதில்ல. அந்த ராஜா இருக்கிற கோட்டைக்கு பக்கத்திலேயே செய்யறேன். அந்த பூஜையில கௌரிக்குள்ள இருக்கிற சந்திரமுகிய ஓட விடுறேன். தூங்கிக்கிட்டு இருக்கியா சந்திரமுகி? நல்லா தூங்கு. உன் ஆட்டம் எல்லாம் நாளைக்கு வரைக்கும் தான். கௌரி உடம்புல இருந்து நாளைக்கே உன்னை துரத்தி அனுப்புற. ஐயா உங்களுக்கு என்னாச்சு? என்ன உங்களுக்கு? ஐயா என்னாச்சு ஐயா? டாக்டர், என் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொன்ன அந்த ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. இனிமே அந்த சந்திரமுகி கிட்ட இருந்து என் பொண்ணை யாரு காப்பாத்த போறாங்க டாக்டர்? அப்பா, அம்மா, காயத்ரி, கௌரிய பாத்துக்கன்னு சொன்னா அவளை தனியா விட்டுட்டு நீ எங்க எதுக்காக வந்த? கௌரியை எங்கேயும் தேடி காணும்பா. வீடு ஃபுல்லா தேடிட்டேன். அவ எங்க போனானே தெரியல. டாக்டர், கௌரியோட என்னோட பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸும் காணாம போயிடுச்சு டாக்டர். எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர், கௌரி எங்க போயிருப்பா? நாகபைரவன் இருக்கிற இடம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. கண்டிப்பா அவரை தேடிக்கிட்டு அங்கதான் போயிருக்கணும். டாக்டர், அந்த ராஜாவால எங்க கௌரிக்கு ஒண்ணு ஆகாதுல்ல? பயப்படாதீங்க. நாகபைரவனை தேடிட்டு போயிருக்கிறது உங்க பொண்ணு கௌரி இல்ல, அவனை பழி வாங்கணும்னு காத்துட்டு இருக்கிற சந்திரமுகி. டாக்டர், ஒரு தடவை நாகபைரவன் கிட்ட தப்பிச்சு வந்த நான் இப்போ அங்க போனா சத்தியமா என்ன உயிரோட விட மாட்டான். அதே சமயத்துல நாகபைரவனை பழி வாங்கணும்னு காத்துட்டு இருக்கிற அந்த சந்திரமுகியை நான் தடுத்தேன்னா என்ன கொலை பண்ணவன் தயங்க மாட்டா. இந்த போராட்டத்துல என் உயிரை கொடுத்தாவது நான் கௌரியை காப்பாத்துறேன். நீங்க மட்டும் உங்க நம்பிக்கையை கைவிடாம உங்க குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க. కుక్క నిన్ను చంపాలి. నువ్వు చచ్చేదాకా నిన్ను నేను వదలనురా.
రారా బయటికి రా త్వరగా రారా చంద్రముఖి காட்டி காற்றாக உருமாறி கர்ப்பமுள் சென்று குளிப்பேனே உன்னை உயிர் மூச்சு குடிப்பேனே உன்னை எரிகூட்டி ரசிப்பேனே வா 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 பசிக்குது ஆன வேண்டும் உனது குணம் நடந்திடும் விடமாட்டேன் நான் கொல்லாமல் விடமாட்டேன் கௌரி போ போ சீக்கிரம் சீக்கிரமா கூட்டிட்டு போங்க నా గుణశేఖరుని తల నరికి నా ఒంటిపై నిప్పెట్టిన తన్ని నేనే నా చేతులారా వాడిని కాల్చి చంపాలి சந்திரமுகி அவன் உடம்புல இருக்கிற நெருப்ப பாரு கொஞ்ச நேரத்துல அவனே எரிஞ்சு சாம்பல் நீ கவலைப்படாத
ஹாய் கௌரி. குட் நியூஸ். நீ யார பயம்படுத்தி அமுச்சு வச்சியோ அந்த மாப்பிளைய கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருக்காரு. சரியா? கௌரி மட்டும் இல்ல டாக்டர், எங்க கீதாவும் இப்ப கல்யாணத்துக்கு தயாரா இருக்கா. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஹேமா, என்னாச்சு மெக்கானிக் காதல்? இத உங்க அப்பாட்ட சொன்னியா? மெக்கானிக்கா? பேப்பர்ல சும்மா ஜீரோவை போட்டு சம்பாதிக்கிறத விட சொந்தமா ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது தானே கௌரவம். சார், நீங்க கௌரி வியாதியை மட்டும் இல்ல என் வியாதியும் தீர்த்து வச்சிட்டீங்க. இனிமே பூஜ்யத்தை போடவே மாட்டேன். டாக்டர் சார், இத்தனை பேர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, உங்க கல்யாணம் எப்போ? அடியும் கொய்யால இதையும் விடலையா? நான் டிசைட் பண்ணிட்டேன். என்ன சார், என்ன டிசைட் பண்ணீங்க? இது அநியாயம் சார். என் சோத்துல மண்ண போடுறீங்களே. இங்க வந்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஒரு பொண்ணை செட் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னேனா இல்லையா? இந்த பொண்ணு தான்டா அது. அதனாலதான் சார் காதல் வந்தாலும் தும்மல் வந்தாலும் நிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? இனிமே பேச மாட்டேன். தப்பு, கேட்கல, தப்பு. புரியல எனக்கு. ஏண்டி என்ன சொன்ன? வாடி வாடி வளர்ந்து கேட்டவளே. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல டாக்டர். என் கையில எதுவுமே இல்ல சார். நல்லவங்க எப்பவுமே நல்லா தான் இருப்பாங்கன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க.